நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு அசிங்கத்தை கூட ஏற்றுக்கொண்டு 25 வருஷம் என்னுடைய இந்த போராட்டங்கள் தொடர்ந்துருக்கு. கிராமங்கள் ரொம்ப வலுவானவை, உண்மையிலே நகரங்கள் தான் பலவீனமானவை. எப்படி தலைவா எப்படி நடிக்கிறீங்க? இல்லை, நான் நடிக்கிறேன் இல்லையா, நான் கேரக்டராக வாழ்ந்துடுறேன் எல்லா பக்கத்துலையும். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இங்கே வந்திருக்கவங்களுக்கும் எல்லா விருந்தினர்களுக்கும் நீயா நானா டீமுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். பிகாஸ் நீயா நானா விருதுகள் 2013 அரங்கேறவிருக்கும் நேரம். உங்கள் அனைவரையும் நீயா நானா அணியின் சார்பாகவும் விஜய் டிவியின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ரொம்ப முக்கியமான நிறைய பேர் நாங்கள் மதிக்கிற நேசிக்கிற இந்த தமிழகம் கவனிக்க வேண்டிய பல முக்கியமான நபர்கள், மனிதர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த விருதுகள் நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருக்காங்க. அதில் எல்லாருமே சிறப்புக்குரியவர்கள். ஒருவரை எல்லார் முன்னாலையும் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே பாராட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். தமிழுக்கு இந்த முறை சாகித்ய அகாடமியை தன்னுடைய படைப்பின் மூலம் கொண்டு வந்து சேர்த்த ஜோடி குரூஸ் அவர்களை வாழ்த்துகிறோம். வணக்கம் சார், ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். உங்களுடைய படைப்புகள் எப்பொழுதுமே கவனிக்கப்படக்கூடிய ஒரு படைப்பு. ரொம்ப அழகாக நெய்தல் நிலத்தின் வாழ்க்கையை சொன்னவர் நீங்கள். மீனவர்கள் வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது, உங்களுடைய படைப்புகள்லேருந்தும் நீங்கள் பார்ப்பதிலிருந்தும் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீர் தேவதையின் மக்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட சுனாமி இருக்கு இல்லையா, இந்த சுனாமி முடிஞ்ச பிறகு நிறைய உதவிகள் பல்வேறு இடங்கள்லேருந்து குவிஞ்சிச்சு. நெய்தல் நில மக்களுக்காக, கடற்கரையின் மக்களுக்காக நிறைய உதவிகள் குவிந்தன. கடற்கரையில் இப்படி ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மற்ற சமூகங்களுக்கு தெரிவிப்பதற்கு பேரிழப்பான ஒரு சுனாமி தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் கடற்கரை சமூகங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நீர் தேவதையின் மக்கள் எப்பொழுதுமே சுயசார்பு உள்ளவங்க. நிலத்துக்கு தன்னுடைய முதுகையும் கடலுக்கு தன் முகத்தையும் காட்டி கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தின் மூலம் கண்டிப்பாக சமவெளி சமூகங்களுடைய பார்வை அவர்கள் மேலே படும். அப்படி படும்போது அவர்களும் சமவெளி சமூகங்களை திரும்பி பார்ப்பாங்க. அப்போ அங்கே என்னென்ன மாற்றம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் கொற்கை மீனவர்களுக்குமான தொடர்பு என்னன்னு சொல்ல முடியுமா? மதுரையில் இருக்க மாபரத்தி பெண்ணாத்தா, அவள் பரதவ பெண் அப்படின்னு நான் சொல்கிறேன். இவர்கள் எல்லாருமே நம்மோடு வாழ்ந்தவர்கள். நமக்கு தாய் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், தமிழர் பண்பாடு. இந்த குடி ஆதி குடி சார். இது தொல் குடி, தொல் தமிழ் குடி. இவங்களுக்கு தாய் தெய்வ வழிபாடு இருக்குது. எக்ஸலன்ட். அவர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கரெக்டாக யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் தெரியணும் அப்படின்னா, மரியான் பார்த்தீங்களா, கடலை பார்த்தோன்னே அந்த படத்தினுடைய கதாநாயகன் ஆத்தா அப்படின்னு சொல்லுவார். அதை எழுதுனது அவர் தான். அந்த ஜோடி குரூஸ் தான் கொற்கையினுடைய படைப்பையும் உருவாக்கியவர், ஆழிசூர் உலகையும் உருவாக்கியவர். வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் அ லாட். நன்றி. ஸோ நீயா நானா விருதுகள் 2013 அஃபிஷியலாக நம்ம தொடங்க போகிறோம். இந்த விருதுகள் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன யார்ட் ஸ்டிக் வச்சோம் அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விருதாகவே அது முன்வைக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் விருது சாப்பாடு. ஸோ சிறந்த உணவு கடை கல்னரி அவார்டு, இந்த விருதை வழங்குவதற்காக நடிகை காயத்ரி அவர்களை அழைக்கிறோம். ப்ளீஸ் வாங்க. லெட்ஸ் வெல்கம். ஆண்டில் சிறந்த சிற்றுண்டி கடை.
சிறந்த சிற்றுண்டி கடை செகண்ட் பீச் லேன், பர்மா அத்தோ கடை. சாப்பாட்டு பிரியர்களுக்கு பொற்காலம் எது? மல்டி கியூசைன் எனப்படும் தாய், மெக்சிகன், அரேபியன், இட்டாலியன் என பல்வேறு நாட்டு உணவுகள் இன்று நம் ஊருக்கே வந்துவிட்டன. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு நாட்டின் பிரத்யேக உணவு நம் ஊரில் பெரிய ரெஸ்டாரண்டாகவோ வண்ணமயமான அலங்காரமோ இல்லாமல் குறைந்த விலையில் பிளாட்ஃபார்ம் கடையில் அறிமுகமாகியது. அதுதான் பர்மா நாட்டின் உணவான அத்தோ மொய்யா. அந்த பர்மிய உணவிற்கு பிரபலம் பாரிஸ் கார்னர் செகண்ட் பீச் லேனில் இருக்கும் கஜேந்திரனின் இந்த அத்தோ கடை. பர்மிய நூடில்ஸில் கோஸ் வெங்காயம் நறுக்கி போட்டு நறுக் முறுக் பேஜோவும் கலந்து வாழைத்தண்டு சூப்புடன் பரிமாறப்படும் இந்த உணவிற்கு ரசிகர்கள் அதிகம். இங்கு கிடைக்கும் முட்டை மசாலா அடித்துக் கொள்ள முடியாத அசத்தலான உணவு. வடசென்னை ஸ்பெஷல்களில் ஒன்றான இந்த உணவு இப்பொழுது பல மக்களை ஈர்த்துள்ளது. இக்கடையை தேடி வந்து ருசித்து செல்பவர்கள் அதிகரித்து வருகிறார்கள். இந்த உணவிற்கு பின்னால் பர்மாவில் வாழ்ந்த தமிழர்களின் ஒரு பெரிய வரலாறு உள்ளது. இது இங்கு பரிமாறப்படும் காலந்தோறும் வரலாறும் சேர்ந்தே பரிமாறப்படுகிறது. செகண்ட் பீச் லேன் பர்மா அத்தோ கடையை சிறந்த சிற்றுண்டி கடையாக தேர்ந்தெடுப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. பர்மா அத்தோ கடை. இவங்க கடையில் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? அங்க பாருங்க, ஆர் ஸ்ரீனிவாசன், தலைவாசல் விஜய், எக்கச்சக்கமான. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஷ்ஷஸ் கோபி சார். காரணம் வந்து அவர் சொன்ன மாதிரி அதுல நார்ச்சத்து நிறைய இருக்கு. ஏன்னா வாழைத்தண்டு போட்டு பண்றது இஞ்சியும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தட்டடை மாதிரி ஒன்று போடுவாங்க. அது உங்க கடைக்க நிறைய வாட்டி நான் வந்திருக்கேன். அங்க வண்டி ஓட்டிட்டு வந்து பார்க் பண்ண முடியாதுன்றதால ஒரு தொப்பியை போட்டுட்டு ஒரு கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்துட்டு வாங்கிட்டு போவேன் நான் கைனட்டிக் ஹோண்டால. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா வாங்கியிருக்கேன். சொன்ன மாதிரி வந்து நைட் சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங். எஸ்பெஷலி இப்போ இந்த குளிர்காலத்துல அப்படி ஒரு ஒரு காட்டா ஒரு காரமா ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அதாவது ஒரு பிரபலமான ஒரு ஆங்கில பத்திரிகை இந்தியாவினுடைய சிறந்த உணவகமாக ஒரு 20 கடையை சூஸ் பண்ணாங்க. அதுல ஒரு கடை உங்க கடை, அது தெரியுமா? சாப்பிட்றவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க பார்க்கல. அவுட்லுக் பத்திரிகை இந்தியாவினுடைய சிறந்த 20 சிற்றுண்டி சாலைகளில் இவர்களுடைய கடையும் ஒன்றாக தேர்வு செய்திருக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எது காயத்ரி? நான் வந்து பானிபூரி நிறைய சாப்பிடுவேன். பானிபூரி. ஓகே. சாட்ஸ், ரோட் சைட் சாட்ஸ். பட் நான் வந்து பெங்களூர்ல வளர்ந்ததுனால ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இப்படி பர்மா அத்தோ கடை. ஐம் ஹியரிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுவேன். ஸோ முதல் விருது கொடுத்தாச்சு. இரண்டாவது அடுத்த முக்கியமான விருது நீயா நானா விருதுகள் 2013 ஜேர்னலிஸ்ட் ஆஃப் த இயர் யார், 2013ஆம் ஆண்டில் தமிழகத்துடைய சிறந்த பத்திரிகையாளர் யார் அப்படிங்கிறதுக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக திரு செழியன் அவர்களை அன்போடு இங்கு அழைக்கிறோம். பரதேசி படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் இவர்தான் திரு செழியன் அவர்கள். ஸோ செழியன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஜேர்னலிஸ்ட் ஆஃப் த இயர் 2013. பாரதி தம்பி. பாரதி தம்பி சிறந்த பத்திரிகையாளர். இன்றும் அல்ல நேற்றும் அல்ல என்றுமே ஊடகத்துறையை தொழிலாக தேர்ந்தெடுப்பவர்கள் குறைவு. ஏதோ ஒரு வகையில் சமூகத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களே இந்த சவாலான வேலையை கால நேரம் பார்க்காமல் சுற்றியலைந்து தகவல்களை சேகரித்து மக்களுக்கு அளிக்கிறார்கள். எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சதை எழுதினேன், அப்புறம் எப்படி நல்லா எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எழுதினேன். ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு எழுதுறது தான். எழுத்தோட உள்ளடக்கத்தில் அழகாக இருக்கணும், பார்க்குறவங்கள ஈர்க்கணும் அப்படின்னு நினச்சி எழுதுனது ஒரு கட்டம். அதுக்கு பிறகு இப்போலாம் அது உள்ளடக்கம் அப்படிங்கிறது அதோட அழகுல இல்லை, அந்த எழுத்தில் இருக்கிற நேர்மையில தான் அந்த எழுத்தோட அழகு தீர்மானிக்கப்படுது அப்படின்னு இப்போ நினைக்கிறேன். ஒரு சாதாரண மக்களோட குரலா எளிய மனிதர்களோட நியாயங்களை எழுத்துக்களின் வழியா
பேசுகிற ஒரு இதழாக நான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அதை நோக்கமாக வச்சு என்னோட ஒவ்வொரு கட்டுரைகளையும் அதை எழுத முயற்சி பண்ணுறேன். நவீன பொருளாதாரம் ஊடகத்துறையையும் தனது கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர முயலும் இந்த காலத்தில் இன்றும் சமூகத்தின் பலதரப்பட்ட மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளையும் நாம் கவனிக்க மறுக்கும் மனிதர்களின் முகங்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தும் பத்திரிகையாளர் பாரதி தம்பியை 2013ஆம் ஆண்டிற்கான சிறந்த பத்திரிகையாளராக தேர்ந்தெடுப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. சிறந்த பத்திரிகையாளராக தேர்வு செய்யப்படுகிறார். சரி, பாரதி தம்பி பத்தி உங்களுடைய பார்வை என்ன? பொதுவாக விகடனில் வந்து சில முக்கியமான கட்டுரைகள் வரும்போது படித்தது பிறகு பேரை பார்த்தா பாரதி தம்பின்னு இருக்கும். ஆரம்பத்தில் உதயகுமார் பற்றி ஒரு கட்டுரை வந்தது நினைக்கிறேன். அப்புறம் ஈழம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது ஒரு வெகுஜன ஊடகத்திலிருந்து ரொம்ப தீவிரமாக இயங்கக்கூடிய ஒரு படைப்பாளி. இந்த பணி எவ்வளவு கடினமானது? கடினம்தான். ஊடகங்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு பெருகிருக்கோ அதே போல் மக்களோட பிரச்சனைகளும் பெருகிருக்கு. 90களுக்கு பிறகு அறிமுகமான புதிய தாராளமய கொள்கை மக்களோட பிரச்சனைகளை, அவரோட வாழ்க்கை சிக்கல்களை தொடர்ந்து அதிகரிச்சபடியே இருக்குது. இது இன்னும் உரத்த குரலில் முழுமையாக மீடியா எதிரொலிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். கடற்கரை ஒரு சக ரிப்போர்ட்டர், சக நிருபருங்கிற அடிப்படையில் பாரதி தம்பி பற்றி உங்களுடைய வியூ என்ன? பாரதி தம்பிங்கிறது முன்னாலே சரவணன்கிறதுல எனக்கு தெரியும். நான் பிரச்சனைகள், சண்டைகள், கத்தி, வெட்டு, குத்து அப்படின்னு பார்த்து எழுதிட்டு இருந்த பாரதி தம்பி ஒரு சொசைட்டி, அது சம்மந்தமான ஒரு ஆழ்ந்த பிரச்சனைகள், சாதியம், அந்த மாதிரியான பிரச்சனைகள், ஒரு மீடியாக்குள்ளே அந்த மாதிரி வேலை செய்கிறது ரொம்ப கடினம். ஆச்சரியமான விஷயந்தான். வாழ்த்துக்கள் பாரதி தம்பி, இன்னும் நிறைய செய்யணும். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ சகீர், தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீயா நானா விருதுகள் 2013 அடுத்த விருதை வழங்குவதற்காக நான் 2 பேரை இங்கே கூப்பிடுறேன். ஒருத்தங்க மகிழினி மணிமாறன் அவர்கள், இன்னொருவர் சின்ன பொண்ணு அவர்கள். வாங்க 2 பேரும் ப்ளீஸ். ஆண்டு சிறந்த இசைக்கலைஞர் கிட்டார் ரொமான்டிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். துள்ளலும் மயக்கமும் அதன் இரு கரங்கள். சமகாலத்தில் அதை இயக்கும் திறன் மிகுந்த கரங்கள் கேபாவினுடையது. அழகிய கண்ணில் அச்சங்கள் பறவை போல பறந்து போகும் விண்ணில். கேபா ஜெரேமியா ஜேம்ஸ் வசந்தன் மூலமாக சுப்பிரமணியபுரத்தில் அறிமுகமான இவர் தமிழ்நாட்டின் தற்பொழுதைய மிகச்சிறந்த கிட்டார் கலைஞர். ரஹ்மானோடு இவர் இணைந்த முதல் படம் ராக் ஸ்டார். கிட்டார் நரம்புகள் அதிர திரைப்படத்திற்கு இவர் வாசித்த திறன் தன் துறையில் இவரை உச்சத்திற்கு தள்ளியது. இசை சுற்றுப்பயணங்கள், திரைப்பட பாடல் பதிவு என்று சுற்றி வரும் கேபா இன்னும் கற்க வேண்டும், திறனை கூட்ட வேண்டும் என்று சொல்லும் நம்பிக்கை இளைஞர். கேபா ஜெரேமியாவை சிறந்த இசைக்கலைஞராக தேர்ந்தெடுப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. First of all, I want to thank Vijay TV and the team of Niya Nana for recognizing me. It's very rare that a musician gets recognized. நீங்க எந்த ஊர்காரர் இருக்கேவா? Actually, I'm from South Nazareth and I was born and brought up in Dubai. So, okay. நான் தமிழ், எனக்கு தமிழ் ஒழுங்கா வராது. பட் நாஸ்ரத் தான் திருநெல்வேலி தானே? ஆமா, திருநெல்வேலி. ஓகே. திருநெல்வேலிக்காரர் தான் நீங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட். Thank you sir. Thank you. அடுத்த விருதை வழங்குவதற்காக பத்திரிகையாளர் திரு கடற்கரை அவர்களை இங்கு அன்போடு அழைக்கிறோம். ஒரு முக்கியமான விருது அவர் கையால் வழங்கப்படவிருக்கிறது. 2013 ஆண்டு சிறந்த நம்பிக்கையாளர். சேலம் அருகே உள்ள ஒரு சிறு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அருள்குமார். சமீபத்தில்தான் என்ஜினியரிங் படிப்பை முடித்த அருள்குமார்
சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றுகிறார். இன்று இளைஞர்கள் மத்திய வயதினர் இடையே ஃபேஸ்புக் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. ஃபேஸ்புக்கில் புகைப்படங்களை பகிர்ந்து கொள்வதும் ஏராளமாய் நடக்கிறது. இந்த புகைப்படங்களை பகிர்பவர் அல்லாமல் வேறு ஒரு அந்நியர் ரகசியமாக அழிக்க முடியும் என்கிற தொழில்நுட்ப சாத்தியத்தினை அருள்குமார் கண்டுபிடித்தார். இதை விளக்கும் விதமாய் அவர் ஒரு வீடியோவை உருவாக்கி ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த தவறினை திருத்திக் கொள்ள ஃபேஸ்புக் நிறுவனம் முன்வந்திருப்பதோடு அருள்குமாருக்கு 8,25,000 ரூபாய் பரிசும் அளித்திருக்கிறது. அருள்குமாரின் முயற்சியால் பலனடைந்திருப்பவர்கள் உலகம் முழுக்க இருக்கும் 100 கோடி ஃபேஸ்புக் பயனாளிகள். தொழில்நுட்ப யுகத்திலும் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்த முடியும் என்கிற நம்பிக்கையை விதைத்ததற்காக அருள்குமாருக்கு சிறந்த நம்பிக்கையாளர் விருதினை அளிப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. வாழ்த்துக்கள் இந்த சேலம் இளைஞருக்கு, இந்துஸ்தான் மாணவருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதோட இன்டர்வியூலாம் நான் பேப்பர் இங்கே இதுலேயும் படிச்சிருக்கேன். இன்னும் 2-3 இதெல்லாம் அவரோட இன்டர்வியூ படித்தேன். கடந்த ஒரு 10-12 ஆண்டுகள், குறிப்பாக ஒரு 15 ஆண்டுகளில் இந்த இளைஞர்கள் வந்து பயங்கரமாக ஒரு நாலேஜான ஆளாக மாறியிருக்காங்க. அது பெருமைக்காக சொல்கிறது வார்த்தைகள் இல்லை. ஒரு கண்டுபிடிப்புனா யாரோனா செய்யலாம், ஆனால் அதில் குறை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அதில் நம்மளுங்க கில்லாடி. அப்படி அதுக்கு பெரிய பிரெயின் வேணும். நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு பிரச்சனையை விட அந்த பெரிய விஷயத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் வேணும். அது நம்ம ஆளுங்களுக்கு ஜாஸ்தி. தேங்க்யூ. தேங்க்யூ கடற்கரை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அடுத்த விருது இன்னொரு முக்கியமான விருது, சமூக போராளி விருது. 2013ஆம் ஆண்டினுடைய சமூக போராளி யார் என நீயா நானா தன்னுடைய விருதை அறிவிக்கிறது. இந்த விருதை வழங்குவதற்காக வழக்கறிஞர் அஜிதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டில் சிறந்த சமூக போராளி. தாழ்த்தப்பட்ட பொண்ணுக்கும் தமிழகத்து மண்ணுக்கும், தாழ்த்தப்பட்ட பொண்ணுக்கும் தமிழகத்து மண்ணுக்கும் வர்க்கபூர்வ உறவு இருக்குதுங்க. எங்க வாழ்க்கை அதில பின்னி கிடக்குங்க, எங்க வாழ்க்கை அதில பின்னி கிடக்குங்க. ஓரியக்கோட்டை கிராமத்தின் விவசாய கூலியான சந்தனமேரியின் வாழ்க்கை கதை சவால்களும் தியாகங்களும் நிறைந்தது. இறுக்கமான சாதிய நடைமுறைகளை கொண்ட பகுதியில் வாழும் இவர் கடந்த 30 வருடங்களாக அதற்கு எதிராய் குரல் கொடுத்து வரும் உண்மை போராளி. தலித் பிரச்சனைகள், பெண்கள் பிரச்சனைகள் என்று ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நெஞ்சுறுதியுடன் போராடும் இவர் பர்மாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர். ஆரம்ப நாட்களில் இந்திய மக்கள் முன்னணி என்ற அமைப்பில் இணைந்து பணியாற்றிய இவர் கடந்த 10 வருடங்களாய் உழைக்கும் பெண்கள் இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக களப்பணி செய்து வருகிறார். இன்றைக்கு வேலைக்கு போகும் பெண்களில் படித்த பெண்கள் மீதே ஒடுக்குமுறை கையாளும் போது படிக்காத கடைநிலை வேலை செய்யும் பெண்களின் நிலை இன்னும் நெருக்கடி நிறைந்ததாக உள்ளது. அந்த நெருக்கடிகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக தன் உழைக்கும் பெண்கள் இயக்கம் மூலமாக தொடர்ந்து போராடி வரும் சந்தனமேரியை சிறந்த சமூக போராளியாக தேர்ந்தெடுப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. சிறந்த சமூக போராளி சந்தனமேரி அவர்கள். சந்தனமேரி அம்மாவுடைய பொண்ணு இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் வாங்க, அவங்க குடும்பத்தார். ஏன்னா இது மாதிரியான சமூக போராளிகளுக்கு அவங்க குடும்பம் பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க சமூக சார்ந்த விஷயங்களை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். வணக்கம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏகப்பட்ட நெருக்கடிகளை குடும்பங்களிலிருந்தும் நாங்கள் வாழ்கின்ற அந்த பகுதியினுடைய கிராம மக்களிடமிருந்தும் அந்த பகுதியினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நாங்கள் நெருக்கடிகளை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு
அசிங்கத்தை கூட ஏற்றுக்கொண்டு 25 வருஷம் என்னுடைய இந்த போராட்டங்கள் தொடர்ந்துருக்கு. நான் கூட ஒரு காலத்தில் ரொம்ப மனவேதனைப்பட்டது உண்டு. நாம தான் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பம் அல்லது நான் வந்து புரட்சிகர அமைப்பு தோழர் நல்லவன் அவங்களுக்கு நான் பாவம் சொல்லிட்டு வணங்குகிறேன். தோழர் நமசு என்ற நமச்சிவாயம் எனக்கு குரு, அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு தோழர் வந்து இந்த விருது வழங்கினதுலையும் நீயா நானா நிகழ்ச்சியில் இந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் குறிப்பாக என்னைய இந்த தமிழக அளவுக்கு வெளியில் அறிமுகப்படுத்தினது தம்பி பாரதி தம்பி அவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய ஆர்டிக்கலை கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் அவங்களத்தான் நான் சந்தித்தேன். நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன், என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது உங்களால தான் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் நான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அஜிதா. சந்திரமேரி அம்மாவை ஒரு 12-15 ஆண்டுகளாக தெரியும். நிறைய தலித் இயக்கங்கள், தலித் பெண்கள் இயக்கங்கள், தமிழ்நாடு எழுச்சி அமைப்பு, அப்புறம் இங்கே பிம்லா அவர்கள் வந்திருக்காங்க. இப்படி எல்லா இயக்கங்களும் எந்த ஒரு பெண்களுக்கான தலித் பெண்களுக்கான வேலை செய்யும் பொழுது அவங்களுடைய பெயரை விட்டு செய்யவே முடியாது. எங்களை போன்ற இருக்கவங்க வெறும் வக்கீலாகவும் வழக்கறிஞராகவும் படாடபமாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இறங்கி வேலை செய்யணுன்ற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு முன்னுதாரணம். அதனால் அவர்களுக்கும் எங்களை மாதிரி இருக்கவங்கலாம், நம்மளை போன்ற இருக்கவங்கலாம் பெரிய கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து நல்லக்கண்ணு சார். ஆக்சுவலாக முதல்ல எங்களுடைய சிறப்பான நன்றி. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. உங்களை தான் வந்தோடனே உங்கள் வணக்கம் சொல்லி பேசினாங்க. அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக ஜாதிய கொடுமைகள் இன்றும் நீடித்து வரக்கூடியது. அதில் ஒரு தலித்தாக பிறந்து இவ்வளவு போராட்டங்களை நடத்தி இவ்வளவு பர்மா அகதிகள் என்பது பர்மாவிலிருந்து வேலைக்கு போனவர்கள் திரும்ப வந்து இந்த வெளிநாட்டுக்கு போனதுனால தான் அந்த உணர்வே வந்திருக்கு. உள்ளூரில் இருந்து அந்த உணர்வு வராது, அவ்வளோ சீக்கிரத்தில் மங்கி போகும். அதையெல்லாம் விட்டுட்டு அங்கேருந்து வந்து இவ்வளவு காலமாக பாடுபட்டிருப்பதுக்கு ஒரு பாராட்டக்கூடிய முறையில் தேர்ந்தெடுத்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்றைக்கும் ஜாதிய கொடுமையில் முதலில் பாதிக்கப்படுவது பெண்கள் தான். ஜாதியானாலும் சரி, மதமானாலும் சரி, எதனாலும் மற்ற பேரை கேவலப்படுத்த விட பெண்ணை தான் கேவலப்படுத்துவாங்க முதல்ல. அதையெல்லாம் மீறி சந்திரமாரியம்மாள் இந்த மாதிரி இந்த இயக்கத்தில் சேர்ந்து அவர்கள் எடுத்த முயற்சிக்கு அவருடைய பெருமைப்படுத்தக்கூடிய முறையில் விருது கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு நல்ல சமூக போராளி எனக்கு இதை ஒரு நிமிஷம் கொடுங்க. நீங்கள் ஒரு நல்ல பாடகியும் கூட நான் அதில் கேட்டேன். அதுவும் சமூகம் சார்ந்த விஷயங்களை பாடுறோம் அழகா. எங்களுக்கா அம்பேத்கரை பற்றி பாடுங்க. வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார் வேறு யார்? வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், மனித குலத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர். வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரன் யார் வேறு யார்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீயா நானா விருதுகள் 2013 அடுத்த விருது சிறந்த மருத்துவமனைக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக எழுத்தாளர் ஆசிரியர் திரு இமயம் அவர்களை அழைக்கிறோம். சிறந்த மருத்துவமனை. நல்ல பயம் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்குன்னா டாக்டருங்கெல்லாம் நல்லா பார்த்தாங்க என்ன. இப்போ எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு, நல்லா இருக்கும். நாங்கள் 2 பேருமே இப்போ மருத்துவமனைகளில் மருத்துவம் மட்டுமல்ல, சந்தேகம் கேட்பவர்களுக்கு சிடுசிடுவென முகத்தை காட்டாமல் தெளிவான பதில் சொல்வதும் சுகாதாரமான சூழலுமே முக்கியம். இதனால்தான் நந்திவரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாதத்திற்கு 84 இருந்த குழந்தை பிறப்பு தற்போது 202 இருக்கிறது. ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவிலேயே வசிக்கும் டாக்டர்கள்
ஏதாவது எமர்ஜென்சி என்றால் கால நேரம் பார்க்காமல் உடனே வருகிறார்கள். எமர்ஜென்சிக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் இங்கே முழுமையாக இருக்கிறது. மக்களின் நம்பிக்கையை அரசு மருத்துவமனைகள் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையை விதைத்ததற்காக நந்திவரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 2013ஆம் ஆண்டின் சிறந்த மருத்துவமனை விருதினை வழங்குவதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஆக்சுவலாக இந்த டாக்டர்ஸும் இந்த செவிலியர்களும் டே நைட் ஷிஃப்ட் அப்படின்லாம் எதுவுமே பார்க்காம ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த மாதம் வந்து அங்கே நடந்த பிரசவங்களின் எண்ணிக்கை, பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 202. நம்ம ஆனால் ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் பெருசாக போகிறதில்ல. பெரும்பாலும் இன்றைக்கி எல்லாருமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ இந்த எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்திருப்பது இவர்களுடைய பணியையும் இவர்கள் மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும் கரிசனத்தையும் காட்டுது. அரசு மருத்துவமனையில் நம்பிக்கையை ஏற்படுத்துதல், இதன் மூலம் அடுத்தடுத்த மருத்துவமனைகளும் அதை நோக்கி நகரும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விருது இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. டாக்டர், முதல்ல இந்த அவார்டுக்கு கிராமப்புறங்களிலே ஏழை எளிய மக்களுக்காக சேவைகளை செய்து வருகின்ற நந்திவரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தேர்ந்தெடுத்தமைக்கு முதலில் விஜய் டிவிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹெல்த்தில் அதிகமாக செலவழிக்கக்கூடிய இயற்கையாக நடக்கிற 2 விஷயங்கள். ஒன்று வந்து பிரசவத்திற்காக நிறைய பணம் செலவழிக்கிறாங்க ஒன்று. இரண்டாவது, இந்த பிரசவங்களிலே சிசேரியன் என்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய ஆதிக்கத்தை கொண்டு வந்துருச்சு. ஒரு காலத்தில் சிசேரியன் என்ற பயந்து கொண்டிருந்த காலங்கள் மாதிரி இன்றைக்கு யாரும் சிசேரியன் பண்ணிக்கலாம். இதில் தனியார் மருத்துவமனைகள் தேவையில்லை என்பதை பார்ப்பதை விட பல காரணங்களுக்காக சிசேரியனை ப்ரொமோட் பண்ணுற காலங்கள் இருக்கிறதுனால நாங்கள் கிராமப்புறத்தில் இயற்கையான பிரசவங்கள் நடப்பதற்கு ஒரு முடிவெடுத்தோம். அந்த ஆஸ்பத்திரி ரொம்ப சுத்தமாக இருக்கும், அத்தனை வசதிகளும் இருக்குது, செலவே இல்லை என்கிற அந்த சூழ்நிலை உருவாதனால எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. தேங்க்யூ சார். இமே சராசரியாக நம்மளுடைய பொருள்களை மற்றவர்கிட்ட ஒப்படைப்போம், ஆனால் மருத்துவர்கிட்ட மட்டும் நம்முடைய உயிரை ஒப்படைக்கிறோம். அந்த உயிரை ஒப்படைக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இவங்க சொன்னது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு நினைவு, ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. தனி மனித அறம், தொழில் சார்ந்த அறம், சமூக அறம், இந்த 3ஐயும் இவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த நீயா நானா அவர்களுக்கு 2013க்கான விருது அளித்திருக்கின்றன நினைக்கிறேன். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதை பார்க்கக்கூடிய அரசு மருத்துவர்கள், குறிப்பாக கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், இனிமேலாவது தயவுசெய்து அந்த ஏழை எளிய மக்கள் மீது அன்பு கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீயா நானா விருதுகள் 2013 அடுத்த விருது பெஸ்ட் டெபியூ டைரக்டர், சிறந்த அறிமுக இயக்குனருக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக நம்ம அழைக்கிறது பாடலாசிரியர் திரு நா. முத்துக்குமார் அவர்கள். 2013ஆம் ஆண்டு சிறந்த புது இயக்குனர். எப்படி பாஸ்? டவுசர் கிழிஞ்சிச்சு. ஓ மாமா, டவுசர் கண்டுச்சு. அம்மா, டவுசர் ஆந்துச்சு. சென்ற வருடம் பெரும் இளைஞர் கூட்டத்தை திரையரங்கிற்கு அழைத்து வந்த படம் சூதுகவும். பணத்தை தேடி ஓடும் இன்றைய வெகுஜன மனோநிலையை பதிவு செய்யும் விதமாக வெளிவந்த இந்த படம் நமக்குள் ஒளிந்து கிடக்கும் இந்த வேட்கையை மெலிதாய் திரை விளக்கியது. வித்தியாசமான கதையோடும் கதை சொல்லும் பாணியோடும் பல புது இயக்குனர்கள் தற்போது தங்கள் திறனை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளனர். அந்த வகையில் சூதுகவும் திரைப்படத்தை இயக்கிய நலன் குமாரசாமிக்கு 2013 சிறந்த புது இயக்குனருக்கான விருதை வழங்குவதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஒரு சினிமாவுக்கான தனிப்பட்ட விருது இல்லாமல் இந்த மாதிரி எல்லா ஃபீல்டில் உள்ள பெஸ்ட்டாக பண்ணவங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க விருதில் நானும் உள்ளே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபீல் ஹானர்ட். தேங்க்ஸ். நாமத்துக்குமார்,
ஆக்சுவலா நாமத்துக்குமார் இயக்குனர் ஆகணும்னு ரொம்ப பிரியப்பட்டவர். கண்டிப்பா. பாலுமகேந்திரா பட்டத்திலிருந்து ஒரு படம் பண்ணி இயக்குனர் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க பாடலாசிரியராக வந்தீங்க. ஆமா. இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறப்போ அந்த படத்துக்கு ஒரு விருதை நீங்க கொடுக்குறப்போ எப்படியான உணர்வு? 2013 நிறைய திறமையான இயக்குனர்கள் வந்தாங்க. எங்கள் டைரக்டர் பாலுமகேந்திரா சார் ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்தியா டுடே பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதினார். நாளைய தமிழ் சினிமாவின் முகங்களை மாற்றி அமைக்கப் போகிற இளைஞர்கள் தற்சமயம் தனி முகவரியற்றவர்களாய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயம் வருவார்கள் இந்திய வெயிலின் சுட்டெரிக்கும் அனலோடு அப்படின்னு அந்த கட்டுரை முடியும். அதை பார்த்து தான் நான்லாம் சினிமாவுக்கு வந்தேன். அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒருவராக நான் நாதன் குமாரசாமியை பார்க்குறேன். வாழ்த்துக்கள். அபிலாஷ், இது ஒரு ஐகானிக்கான படம். இந்த படத்துக்கு தான் நீங்கள் கொடுத்தாங்க, வேறு வழியே கிடையாது. இந்த நம்மளுடைய சமகாலத்துடைய அபத்தத்தை அதை பதிவு செய்த படங்களில் முக்கியமான படம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் எல்லா விஷயங்களையும் எல்லா லட்சியங்களையும் நம்பிக்கை இழக்கிறாங்க. எதன் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தீமையை அங்கீகரிக்கிறீங்க. தீமை தான் சரி. ஊழல் பண்ணுறவனை விட ஊழல் பண்ணாதவன் இதில் ஒரு காமெடியனாக வரான். ஊழல் பண்ணக்கூடியவன் இதில் நாயகனாக மாறும். ஊழல் பண்ணக்கூடியவன் ஜெயிக்கிறான். இந்த படம் அப்படி தான் முடியுது. அப்போ இந்த சூது தான் இந்த காலகட்டத்துடைய ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் காட்டுது. ரொம்ப புரட்சிகரமான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இதை மீண்டு இதை விட பெட்டரான ஒரு படத்தை இவ்வளோ எடுக்க முடியுமா, இல்லை இதை இணையான ஒரு படத்தை எடுக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு கிரேட்டான ஒரு அட்டெம்ப்ட் அது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான கேட்டகரி சிறந்த விளையாட்டு வீரர் 2013 யார்? இந்த விருதை வழங்குவதற்காக நாம் அழைக்கவிருப்பது கிழக்கு பதிப்பகம் திரு பத்ரி அவர்களே. ஆண்டு சிறந்த விளையாட்டு வீரர் She is the youngest swimmer in the country to get National Games medal. When she was 12 years, she got National Games medal, and she has also achieved the senior national record when she was 13 years. All these things have happened because of her hard work and dedication. She has been selected by the government of Tamil Nadu as one of the contenders of Olympics 2016 or 2020, and I wish her a good luck. சென்னையை சேர்ந்த ஜெயவீனா இந்தியாவிற்கு மிகுந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய நீச்சல் வீராங்கனையாக வளர்ந்து வருகிறார். ஜூனியர் நீச்சல் போட்டிகளில் இவர் பெற்ற 3 தங்க மெடல்கள் இந்தியாவின் தேசிய சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சிறுவயதிலிருந்தே பெற்றோர்களின் ஆதரவுடன் நீச்சல் துறையில் அர்ப்பணிப்புடனும் தீவிரத்துடனும் போட்டியிட்டு வரும் ஜெயவீனாவை தமிழ்நாட்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக அடையாளப்படுத்துவதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஜெயவீனாவினுடைய தந்தை தலைவாசல் விஜய் அவர்களை மற்றொரு அழைக்கிறோம். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட மைக் கொடுக்கறதுக்கு முன்னால் நான் தலைவாசல் விஜய்ட்டு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 2.5 வயசு. நான் நினச்சி கூட பார்க்கல 2 months பேக் ஏஷியன் யூத் கேம்ஸ் சைனாவில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ ஒலிம்பிக்ஸ்ன்றது இட்ஸ் ஹியூஜ் டெஃபினெட்லி. ஸோ ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்கா. சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முழு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னுடைய ஒய்ஃபுக்கு தான் சொல்லணும் நான். காரணம் ஹாப்பியாக இருக்குது கோபி சார் டெஃபினெட்லி. அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் த மீடியா பிகாஸ் இஃப் நாட் ஃபார் த மீடியா, சாரி டு சே திஸ் பத்ரி, எப்போவுமே கிரிக்கெட் தான் பேசிகிட்டு இருப்போம். இப்போ தான் நம்ம ஒரு கொஞ்சம் ஹாக்கி, கொஞ்சம் ஸ்விம்மிங், கொஞ்சம் செஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் ரியலி வெரி நைஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த மீடியா பீப்புள் தட் தே ஹவ் டேக்கன் அதர் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. Definitely she will do her best, and with all the support she will be definitely doing her best for the country. Good. அவங்கள்ட்ட கொடுங்க. ஜெயவீனா, நீங்கள் என்னென்ன இது வரைக்கும் டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க அல்லது என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் 2008 என்னோட ஃபர்ஸ்ட் காம்படிஷனே சாம்பியன்ஷிப்பில் வந்தது. அதுக்கப்புறம் 2011 34th நேஷ்னல் கேம்ஸில் யங்கஸ்ட் ஸ்விம்மராக இருந்தேன் மெடல் வின் பண்ணுறதுக்கு. இப்போ ரீசெண்டாக 2013 ஏப்ரலில் சிஎம்மோட ஒரு ஸ்கீமில் அடாப்ட் ஆகிருக்கேன். இந்த மாதிரி 5 எலைட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். அது 2016 ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன். ஸோ இதெல்லாம் என்னோட கோச் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ கோச்சை நான் ஸ்டேஜில் எங்கே இருக்காங்க?
Thank you, sir. Thanks a lot. Thank you. Thank you. Coach plays a very, very important role. So I would like to call Mr. Girish, the coach for Jaivina and the Turtle Swim School. பத்ரி. பொதுவாக வந்து இது உண்மை தான். கிரிக்கெட்டுக்கு நம்ம அதீத முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது தப்பு கிடையாது. அதில் அந்த அளவுக்கு நம்ம வந்து பிற ஸ்போர்ட்ஸுக்கு கட்டாயமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து ஒலிம்பிக்ஸில் ஒரு மெடலாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறப்பெல்லாம் வந்து நிஜமாகவே வருத்தமாக இருக்கும். 120 கோடி மக்களை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாட்டில் சின்ன சின்ன நாடு, ஒரு தடவை வந்து சுரினாம்ங்கிற ஒரு நாட்டிலேருந்து ஒரு ஸ்விம்மிங் கோல்டு மெடல் ஒன்று நடந்த சமயத்தில் இப்போ இங்கே இந்த மாதிரிலாம் கூட பாசிபிளா, அப்படி ஒரு நாடு இருக்காங்கிறதே நமக்கு அப்போ தான் தெரிய வந்தது இல்லையா? அந்த மாதிரியான நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய அவப்பெயர் இருக்குது நம்ம நாட்டுக்கு. வந்து ஸ்போர்ட்ஸில் நம்ம மூளையை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்களில் எந்த அளவுக்கு நம்ம சாதனை படைக்கிறோமோ அந்த அளவுக்கு உடலை பயன்படுத்தி போட்டியில் வெல்றதுங்கிறது வந்து நம்ம குறைவாக இருக்கோங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இதெல்லாம் இப்போ தான் நம்ம மாற்றங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த 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 தலைமுறையில் பார்க்குற அந்த அந்த சந்தோஷம் வந்து நமக்கு இன்னும் நிச்சயமாக அடுத்த 10-20 ஆண்டுகளில் உலகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விளையாட்டில் அதிகம் சாதிக்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீயா நானா விருதுகள் 2013 அடுத்த விருதை வழங்குவதற்காக நாம் அழைக்கவிருப்பது எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களை. லெட்ஸ் வெல்கம். வாங்க சார். சிறந்த புராதன அடையாளம். புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் பயணம் செய்தால் தமிழ்நாட்டிற்கே உரிய சற்று வறண்ட பூமியும் கிராமத்து மக்களையும் கருவேல மரங்களையும் தாண்டி செல்லும் போது தென்படுகிறது சிறுமலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள அழகான தடாகம். இந்த பகுதியின் பெயர் நார்த்தாமலை. 1000 வருடங்களுக்கு முன்னர் இந்த பகுதி புகழ்பெற்ற வணிக பகுதி. அருகிலுள்ள தொண்டி துறைமுகத்திலிருந்து வரும் பொருட்கள் இந்த ஊரின் வழியாக கொடும்பாளூர் செல்வது வழக்கம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு திசையாயிரத்து 500 எனும் வணிக கூட்டமைப்பு செயல்பட்ட இடம் இது. இன்று எஞ்சி இருப்பது அவர்கள் கட்டிய கோவில்களும் சிற்பங்களும் 1ஆம் ராஜராஜன், 2ஆம் ராஜேந்திரன், குலோத்துங்கன், மாரவர்மன், சுந்தரபாண்டியன் ஆகியோரின் குறிப்புகளை சுமந்தபடி நிற்கும் இந்த அழகிய கற்கோவில் இன்று நார்த்தாமலையாக பெயர் மாறி தன் 1000 வருட வரலாற்றை சுமந்து கொண்டு நிற்கிறது. நார்த்தாமலையை 2013ஆம் ஆண்டிற்கான தமிழர்களின் புராதன அடையாளமாக காட்டுவதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. இது ஒரு ட்ரேட் பாயிண்ட், ட்ரேட் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில். அப்படியான ஒரு மிகச்சிறந்த இடமாக இருக்கக்கூடிய நார்த்தாமலை. இதை பார்த்தோன்னே எஸ். ராமகிருஷ்ணன் சார் கேட்டார், நார்த்தாமலையா அப்படின்னு. இந்த விருதை வாங்குவதற்கு வர்றவர் யார் அப்படின்னு கேட்டால், இது போன்ற புராதன சின்னங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயக்கங்கள் நடத்தி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி பசுமை நடை என்று ஒரு இயக்கமே உருவாக்கி இந்த மாதிரி ஒரு புராதன சிறப்புமிக்க இடங்களை காப்பாற்றணுங்கிற ஒரு விழிப்புணர்வை எல்லோரிடத்திலும் தொடர்ந்து தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் நேரடி நடவடிக்கைகள் மூலமாகவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய முத்துகிருஷ்ணன் அவர்களை இந்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம். விஜய் டிவிக்கும் நீயா நானா குழுவினருக்கும் முதலில் பசுமை நடையின் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கட்டுரை யானமலையை சூழ்ந்த தீவினை என்று. யானமலை என்கிற ஒரு மலை மதுரைக்கு அருகில் இருக்கிறது. ஏறக்குறைய உலகத்தில் 3 இடங்களில் தான் அது போன்றான ஒரு வடிவம், ஒரு பெரும் வடிவங்கள் இருக்கிறது. ஏறக்குறைய தமிழ் மொழிக்கு ஒரு கிளாசிக்கல் ஸ்டேட்டஸை பெற்றுத்தரக்கூடிய பல சுவடுகள் இந்த மலைகளில் இருக்குது. ஒரு புறம் தமிழ் மொழிக்கான ஒரு பெருமிதத்தை பேசிக்கொண்டு, இன்னொரு புறம் இந்த மலைகளை வெட்டி எறியக்கூடிய ஒரு வேலையும் ஒரே சமூகம் எப்படி செய்யுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இன்னொரு புறம் இந்த மலைக்கு நாம் கூட்டம் கூட்டமாக நம் வீட்டை சுற்றி ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளுக்கு நாம் செல்லவில்லை என்றால்
இந்த மலைகளெல்லாம் விரைவாக வெட்டப்பட்டு சென்னை போன்ற பெருநகரங்களினுடைய பிளாட்ஃபாரங்களாக மாறக்கூடிய அபாயம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறை சென்னைக்குள்ளே நுங்கம்பாக்கம் இல்லை ஏதோ ஒரு பகுதியில் பிளாட்ஃபாரத்தில் நடக்கும்போது இது எந்த மலை என்று தான் எனக்கு தோணும் அந்த கல்லை பார்க்கும்போது. அப்படி இன்று மலைகளை நாம் கண்மூடித்தனமாக வெட்டி எறிந்து கொண்டே இருக்கிறோம். ராமகிருஷ்ணன் சார், இது மாதிரியான விஷயங்களை பாதுகாக்க வேண்டியதுடைய அவசியமாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து என்னென்னா, தமிழகத்துக்கு வந்து அதனுடைய தொன்மையை உணரக்கூடிய தன்மை இல்லை. பெரும்பான்மையான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் கவனிப்பார் இல்லாமல் தான் இருக்குது. 2 பெரிய ஆபத்துகள் நான் இருக்கிறதா நினைக்கிறேன். ஒன்று, இந்த புராதன சின்னங்களை அழிக்கக்கூடிய கல் குவாரிகள், குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அரிய சமண குகை தலங்களுக்கு இருக்கிற பெரிய ஆபத்து. ஆர்த்தாமலை உள்ளிட்ட எல்லா இடங்களிலுமே கல் குவாரிகள், வெடி சத்தம் கேட்காத இடமே இல்லை. இன்னொன்று, இந்த பெருமைகளே அங்கே வசிப்பவர்களுக்கே தெரியல. இப்போ புதுக்கோட்டைங்கிற ஒரு மாவட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே அவ்வளவு புகழ்பெற்ற தொன்மையான சமண ஸ்தலங்கள் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரையில் இப்போ முத்துகிருஷ்ணன் போன்றவர்கள் தொடர்ந்து செய்வதால் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமண படுகைகள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது. முதல் கல்வி நிறுவனமாக இருந்த இந்த குகை தலங்கள் இங்கே தான் மாணவர்கள் படித்தாங்க. பள்ளிங்கிற சொல்லே சமணர்கள் உண்டாக்கி கொடுத்தது தான். அப்போ திருச்சியை வந்து திருச்சிராப்பள்ளி தான் சொல்லணும். பள்ளி தான் அது வந்து அங்கே இருந்த ஒரு சிராப்பள்ளி. அது திருச்சிராப்பள்ளி தான் சொல்லணும். ஆமாம், சிராப்பள்ளி, திரு சிராப்பள்ளி அது. ஏன்னா அங்கே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கற்றிருந்திருக்காங்க, ஆசிரியர்கள் இருந்திருக்கிறாங்க, கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் பயன்படுத்திய அந்த குகை தலங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே தான் தமிழினுடைய மிக முக்கியமான செவ்வியல் இலக்கியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. இந்த புராதன பெருமையை நாம் தெரிஞ்சுக்கிடாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று, நம்முடைய வரலாற்றில் இதற்கு இடமில்லை. குறிப்பாக சமண பௌத்த மதங்களுடைய தடங்களை முழுமையாக தமிழ்நாட்டில் நம்ம அழைச்சிட்டோம். அதுக்கான மீட்பே இல்லை. இன்னொன்று, இந்த சமண பௌத்த தலங்களுடைய மிச்சங்கள் எல்லாம் வேறு கோவில்களாக மாறிட்டதுனால அந்த கோவில்களில் எது சமண பௌத்த கோவில்கள் நமக்கு தெரியல. இன்னொன்று, பிராமி கல்வெட்டுகள் போல் தமிழ்நாட்டில் கூடிய அரிய கல்வெட்டுகள் எல்லாம் பராமரிக்கப்படலை. அந்த கல்வெட்டுகள் மேலே இன்றைக்கி போகிற ஒரு ஆள் அவன் பேரை எழுதிட்டு வந்துடுறான், அவன் காதலியினுடைய பேரை எழுதி வச்சிடறான். அவனுக்கு தெரியாது இது 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு சரித்திர சின்னம் அப்படிங்கிறது தெரியல. இதையெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், கொண்டாடணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த நார்த்தாமலையில் 9 குன்றுகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு குன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. முத்திரையர் காலத்தை சேர்ந்த கோவில் தான் அந்த கோவில். விஜயாலய சோழனுடைய காலத்தில் கட்டப்பட்டதான் அந்த கோவில். இந்த கோவிலினுடைய கட்டிட அமைப்பு இருக்கு இல்லையா, இதுவே ஒரு விசேஷமான ஒரு கட்டிட அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கு அது நார்த்தாமலையில். இப்படி கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே வேற எங்கேயும் கிடையாது. ஆகவே தமிழகத்தினுடைய தொன்மைகளை மாணவர்கள் கட்டாயம் பார்க்கணும். எல்லா பள்ளிகளுமே ஒரு வரலாற்று கலைகளை அறிந்து கொள்கிற சுற்றுலாவை ஏற்பாடு செய்யணும். அவர்கள் போய் ஒவ்வொரு மாதமும் இந்த பள்ளி மாணவர்களை அழைத்து போய் காட்டணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்த முக்கியமான விருது 2013ஆம் ஆண்டில் சிறந்த திரைப்பட பாடல். நம் மக்கள் பெரும்பாலும் தங்கள் மகிழ்ச்சி, துயரம், காதல், வெறுமை என்று தன் உணர்வுகளை திரைப்பட பாடல்களில் ஏற்றியே மிதக்க விடுகிறார்கள். இங்கு ஒரு திரைப்பட பாடல் பாடல் மட்டுமல்ல, ஒரு பெரு வாழ்வு. அப்படி ஒரு பாடல் இந்த வருடம் இதமான ஒரு துயரத்தை கேட்பவர் மனதில் பரப்பியது. AR ரஹ்மான் இசையில் குட்டி ரேவதி எழுதிய எங்கே போன ராசா. இந்த பாடல் ஒரு பெண்ணின் தீராத காதலையும் பெருகும் தனிமையையும் ரசனையுடன் வெளிப்படுத்தியது. ஒற்றை கிட்டாரின் துணையுடன் சக்தி ஸ்ரீ கோபாலனின் அந்தரங்க குரல் ஏற்படுத்தும் அதிர்வு ஸ்வரங்களில் அடங்காதவை. எளிமையான வரிகள், எளிமையான இசை, எளிமையான பாடல், எளிமையே அழகு. எங்கே போன ராசாவை சிறந்த பாடலாக தேர்ந்தெடுப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி கொள்கிறது. 2013ஆம் ஆண்டினுடைய மிகச்சிறந்த பாடல் குட்டி ரேவதி அவர்களால் எழுதப்பட்ட எங்க போன ராசா. லெட்ஸ் வெல்கம் குட்டி ரேவதி. AR ரஹ்மான் அவர்களுடைய இசையில் மிக
மிக வெற்றிகரமான ஒரு பாடல். இந்த பாடல் எழுதிய அனுபவம் எப்படி? எழுதின அனுபவம் எப்படின்னா, இது ஒரு அரை மணி நேரத்தில் முடிவாகி ஒரே இரவோட இங்கே கேபா இருக்கார், கிட்டார் வாசிச்சிருக்கவர். ஒரே இரவு, முழு இரவும் நீண்டது சக்தி ஸ்ரீயை பாடுறது எல்லாமே. ஏன்னா அடுத்த நாள் வந்து ரஹ்மான் சார் வந்து வெளியூர் போக வேண்டியது இருந்தது. ஆனால் இந்த பாடல் வெளிவந்ததற்கு பிறகு எனக்கு வந்து நிறையா மெசேஜஸ் வரும், வந்துகிட்டே இருக்கும், எக்கச்சக்கமான மெசேஜஸ். எப்படி வரும்னா, ஐ லவ் யூ அக்கா அப்படின்னு வரும். உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். முதல்ல இந்த விருதை வாங்குறதுக்கு என் கூட இன்னொரு நபரும் வரணும், அது ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஏன்னா இதில் வந்து பெரும்பான்மையான வரிகள் அவருடையதும் கூட. ஏன்னா நீங்கள் பாடல்லே பார்த்துருக்க முடியும், 2 பேருடைய பெயர் தான் வரும். எங்கே போன ராசா அப்படிங்கிற வரியும் அவருடையது, 2வது சரணம் வரிகளும் அவருடையது. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து இதில் வந்து நீயும் நானும் சேர்ந்தா அந்த வாழ்க்கை முழுதாகும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப நேரம் 2 பேரும் போராடணும். ஏன்னா முழுசாகும் பெருசாகும் அப்படிங்கிறதுல சாகும் என்ற வார்த்தை வருது. அந்த மாதிரியான அற வார்த்தைகள் வந்து அவர் ஒரு பொழுதும் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய நேரங்களில் வந்து நாங்கள் முழு வார்த்தையும் முழு பாடலும் எழுதிய பிறகு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மனித உணர்வுகளுக்கு வந்து நியாயம் சொல்கிறதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு தீரா காதல் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பெண்ணினுடைய தீரா காதல் வந்து ஆண்களுக்கு தேவைப்படுறதுனால, குறிப்பாக இது ஆண் நண்பர்களுக்கு தான் இந்த பாடல் ரொம்ப பிடித்தது, அவர்களுக்கு விருப்பமான பாடலாக இருந்தது. சினிமா என்பது நமக்கு ஓப்பாகவும் வியப்பாகவும் இருந்தாலும், அது ஒரு பெரிய அங்கீகாரமாக பார்த்தாலும், சமூகத்தில் அதை வச்சு நம்ம என்ன மாற்றத்தை செய்ய முடிகிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். இது ஏஆர் ரஹ்மான் அவர்களும் அப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடிப்படையாக எங்களுக்கு இருக்கும் தொடர்பும் உறவும் வந்து அது சமூக சிந்தனையின் பார்ப்பட்டது. சினிமா என்பதெல்லாம் ஒரு சாக்கு தான். தேங்க்யூ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அபிலாஷ். எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நான் முதல் காரணம், குட்டி ரேவதி வந்து இப்போது ஒரு பாடலாசிரியராக இங்கே அறிமுகமாகறாங்க. நான் அதுக்கு ரொம்ப முன்னாடியே 10 வருடங்களுக்கு மேலாக அவங்க வந்து மிக முக்கியமான கவிஞராக, தீவிரமான ஒரு கவிஞராக இலக்கிய உலகத்தில் இருந்துருக்காங்க. 2000க்கு பிறகு மிக அதிகமாக கவனிக்கப்பட்டவர்கள் பெண் கவிஞர்கள். இந்த பெண் கவிஞர்கள் குழுவில் மிக தரமான மிக ஆழமான கவிதைகளை எழுதியது வந்து நிச்சயமாக குட்டி ரேவதி தான். நீயா நானா விருதுகள் 2013 அடுத்த விருது ஒரு காமன் மேனுக்கு போகுது, சிறந்த நம்பிக்கையாளருக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக நிதி ஆலோசகர் திரு நாகப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிறந்த நம்பிக்கையாளர் விருது 1 2 3. இப்படி ஒரு வித்தியாசமான குரூப் போஸ்ட் கொடுக்கிற இவங்க எல்லாரும் படிக்கிற பள்ளிக்கூடமும் வித்தியாசமானது. பெயர் காந்தியடிகள் நற்பணிக் கழகம். இந்த பள்ளிக்கூடத்தை தொடங்கி நடத்துபவரும் வித்தியாசமானவர்தான். பெயர் குருசாமி பாலசுப்ரமணியன். கும்பகோணத்தில் ஒரு சிறிய மளிகை கடை நடத்தி வரும் பாலசுப்ரமணியன் தன்ன மாதிரி கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்காக பகுதி நேரமா பாடங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். இவரிடம் கல்வி கற்றவர்களும் பிறகு மற்றவர்களுக்கு பாடம் சொல்லித்தர இந்த காந்தியடிகள் நற்பணிக் கழகம் இன்று ஒரு பெரிய இயக்கமாக மாறியிருக்கிறது. வாடகை கட்டிடத்தில் இயங்கிய பள்ளிக்கூடம் முன்னாள் மாணவர்களின் உதவியால் சொந்த கட்டிடத்தில் தற்போது இயங்குகிறது. பாலசுப்ரமணியம் இன்னும் வாடகை வீட்டில்தான் தங்கியிருக்கிறார். மக்களின் பகுதி நேர அர்ப்பணிப்பு மூலமாக அவர்களை ஒன்று திரட்டி கல்வியை பேர் இயக்கமாக மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையை விதைத்ததற்காக கும்பகோணம் குருசாமி பாலசுப்ரமணியத்திற்கு சிறந்த நம்பிக்கையாளர் விருதினை அளிப்பதில் நீயா நானா பெருமை கொள்கிறது. அவங்க சார்பா அவங்களுடைய மனைவி வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இருக்கு, அதில் கலந்துக்கிறதுக்காக குருசாமி சார் அங்கே இருக்காங்க. வாழ்த்துக்கள். நாகப்பன் சார், what do you want to say? நிச்சயமாக ஒரு நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மாதிரி இருக்குது. நிறைய நம்மளை சுற்றி நெகட்டிவிட்டி இருக்குது. நெகட்டிவாக எழுதுனா அதை படிக்கிறதுக்கு நிறைய இருக்காங்க, நெகட்டிவாக ஒன்று காமிச்சோன்னா அதை பார்க்குறதுக்கு நிறைய இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு எதிர்காலத்தில் நம்மளை வந்து ஒரு வளமான லெவலுக்கு கொண்டு போகக்கூடியது. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம்.
நான் என்ன நினைக்கிறேன்னா, எதையுமே ஒரு சட்டமாக கொண்டு வருவதன் மூலமாக அதை பைபாஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் தான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு வாலண்டியர் பண்ணக்கூடிய ஒரு எஃபர்ட் தான், தானாக வந்து செய்யக்கூடிய எஃபர்ட் தான் வந்து நிச்சயமாக வந்து ஒரு சஸ்டைனபிளாக அண்ட் அதனுடைய அவுட்கம் பார்த்திங்கன்னா வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் வணிகம் தவிர்த்த மற்ற நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்கிறேன்னா அது நீயா நானா ஒன்று தான். என்ன காரணம்னா, இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்ட்டின்னாக வந்து ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க தான் நான் எப்போதுமே கருதக்கூடிய ஒரு விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீயா நானா விருதுகள் சில ரொம்ப சாதாரணமான மனிதர்களையும் அவர்களுடைய திறமைக்காகவும் அவர்களுடைய உழைப்புக்காகவும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து கௌரவிக்க ஆசைப்படுகிறது. அந்த வகையில் அடுத்து ஒரு முக்கியமான விருது, இந்த விருதை வழங்குவதற்காக நாம் அழைக்கவிருப்பது 2013 கோல்டன் பாய் அப்படின்னு சொல்லலாம், நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள். ஆண்டில் சிறந்த நம்பிக்கையாளர். இயலாதவர்களின் தனிமை சலிப்பும் இருளும் கலந்த ஓர் வெறுமை பிரதேசம். அந்நிலத்தில் நம்பிக்கை ஒளி வீசுகிறார் அசோக் கண்ணன். பிறவியிலேயே கால்கள் செயலற்று போன இவரின் நாட்கள் படுக்கையில் மட்டுமே நகர்கிறது. ஆனால் இவரின் வருமானம் 20 லட்சம் ரூபாய். தன் நிலையை சற்றும் தாழ்த்தி நோக்காமல் கோழிப்பண்ணை, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் என்று இவர் அடுத்தடுத்து ஆரம்பித்த பிசினஸ் அனைத்தும் வெற்றி குதிரையாய் சீறிப்பாய்கிறது. நவீன தொழில்நுட்பமே தன் பலமும் சுதந்திரமும் என்று சொல்லும் அசோக் கண்ணன் நவீன சாதனங்களை படுத்தவாறே பயன்படுத்தி தன் எண்ணங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார். நினைத்தால் எதுவுமே சாத்தியம்தான் என்று உரக்கச் சொல்லும் அசோக் கண்ணனை சிறந்த நம்பிக்கையாளராக தேர்ந்தெடுப்பதில் நீயா நானா பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சின்ன வயசுலேருந்து போலியோங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியாத காரணம் நிறையா நல்ல மனுஷங்க இருந்தாங்க கூட. அவங்க எல்லாத்தையும் வரிசையாக சொல்லணுன்னா நேரம் இல்லை. பட் என்னை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டுட்டு வெளியில் கொண்டு வந்தவர் மிஸ்டர் ரெங்கநாதன் சொல்லிட்டு என்னோடய அண்ணனோட கிளாஸ்மேட்டு. அவருக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சமாவது நம்ம செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்தது. ரெண்டாவது எங்கள் அப்பான்னு சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு நாள் கூட தம்பி நீ நல்லா பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொன்னதில்லை. எப்போ எந்த விஷயம் செஞ்சாலும் நீ தேவையில்லாத வேலை பார்க்குற, உன்னால் முடியாது அப்படி தான் சொல்லுவார். ஆனால் எதுக்காக சொன்னார்ன்றது எனக்கு தெரியல. எனக்கு 30 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா தான் முதல் எதிரி. பட் இப்போ சமீப காலமாக ஒரு 10 வருஷமாக கொஞ்சம் வயசான பிறகு அவர் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு புரியுது. ஒரு 2007 நான் பிபிஓ ஒன்று நடத்திட்டு இருந்தேன். ஒரு 6 மாதம் வேலை பார்த்துட்டு ஒருத்தன் ஒரு 20 லட்ச ரூபா தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அப்படி பீரியடில் வந்து ஆல்மோஸ்ட் சொந்தக்காரவங்க எல்லாரும், அண்ணன் தம்பி, பொதுவாக சொல்கிறேன், யாருன்னு சொல்லலை, எல்லாரும் எனக்கு அப்போவே தெரியும் இவன் அப்படி தேவையில்லாத வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. ஆனால் எங்கள் அப்பா ஒருத்தர் மட்டும்தான் அன்னைக்கும் இதே மாதிரி தான் பேசினார், இன்றைக்கி இதே மாதிரி தான் பேசுகிறாரு. இப்போயும் வரல. அவர் வந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. முக்கியமாக நண்பர்கள் அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு காமிக்கிறது எல்லாருக்கும் பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நாட்டில் இருந்து நிறைய பேர் வெளிநாட்டு போய் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் சம்பாதிக்க முடியாட்டி வேறு எந்த நாட்டிலையும் சம்பாதிக்க முடியாது சார். இந்த நாட்டில் சந்தோஷமாக வாழ முடியாதவங்க எந்த நாட்டிலையும் சந்தோஷமாக வாழ முடியாது. அதனால் தயவு செய்து படித்த பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகாதீங்க. இங்கே என்னென்னமோ செய்யலாம், செய்கிறதுக்கு நிறைய. உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுக்கு ஊன்றுகோலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது? முக்கியமாக ஆரம்ப காலத்தில் டிவி தவிர வேறு உலகமே கிடையாது.
ஏன்னா டிவி தான் நம்மளுக்கு வாசல் எல்லாமே. தூர்தர்ஷனில் இந்த ரவுண்டு போடுற விஷயத்தில் ஆரம்பித்து அதுலேருந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அதுலேருந்து தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம், அதுலேருந்து தான் ஹிந்தி கற்றுக்கிட்டோம். நருத்தம்பூரிங்கிற ஒரு கமெண்டேட்டர் இல்லைன்னா எனக்கெல்லாம் இங்கிலீஷ்னா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இன்டர்நெட் கிடச்சிது. ஆனால் இன்டர்நெட் கிடைக்கும் போது இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. எல்லா வேலைகளையும் மாதிரி எதை பார்க்கக்கூடாதோ அதை தான் பார்த்தோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எது பார்க்குறது நல்லதுன்னு புரிய ஆரம்பிச்சிது. நல்ல மனுஷங்க கூட இருக்காங்க, அதுதான் முக்கியமான விஷயம். தேங்க்யூ. சிவா, how do you feel? சும்மா ஒரு அந்த பாசிட்டிவாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது தான் இப்போ அவர்கிட்ட பார்த்துட்டு இருந்தேன். அவர் கேஷுவலாக சொல்கிறார் 20 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வருஷ வருமானம், அது ரொம்ப பெருசு சார். நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட் தான், இதை இந்தியாவில் நீங்கள் இருந்து சம்பாதிக்கிறதுங்கிறது ஓகே எவ்வளோவா இருந்தாலும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது சார். இன்றைக்கி உங்களோட நிற்கும் பொழுது நான் உங்கள்கிட்ட அதான் சொன்னேன். நான் நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கி இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும், உலகத்தில் எவ்வளோ பேர் பார்த்துருந்தாலும் அத்தனை பேருக்கும் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு பெரிய ரோல் மாடல் சார். நான் அவார்டு கொடுக்குறது வந்து உண்மையிலே எனக்கு பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் நியானா டீமுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ, வாழ்த்துக்கள். அடுத்த விருது வந்து என்ன விருது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் அந்த விருதை கொடுக்க போகிறவரை இங்கே கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். சமூக சிந்தனை உள்ள படங்களை இயக்கி கொண்டிருப்பதில் இவருக்கென்று ஒரு முக்கிய இடம் இருக்கிறது. நாம் எல்லோரும் கூர்ந்து கவனிக்கிற ஒரு இயக்குனர் திரு பாலாஜி சக்திவேல் அவர்களை அடுத்த விருதை வழங்குவதற்காக அழைக்கிறேன். சிறந்த சமூக பார்வையுள்ள படம். சாமர்த்தியமும் சுயநலத்தை பேணும் புத்திசாலித்தனமும் சுற்றத்தாலும் குடும்பங்களாலும் ஊக்குவிக்கும் இந்த சூழலில் அவ்விரண்டையும் கேள்விக்குறியாக்கி முக்கிய படைப்பாக உயர்கிறது மூடர் கூடம். ஒரு சின்ன பைய காலமெல்லாம் அடிப்பட்டு மிதிப்பட்டுதான் வந்தீங்க சாமி கிட்ட ஏந்தி கைய வரங்கட்டு பலனில்ல குபேர நண்பர்களின் உதவி பெற்று சினிமா தயாரிப்பில் சின்ன சின்ன வேலைகளையும் தாங்களே செய்ய வேண்டிய சூழ்நிலையில் படப்பிடிப்பில் எதிர்பார்க்காத பல சிரமங்களுக்கிடையே இவர்கள் சொல்ல நினைத்தது நிதானமான ஒரு கதையை, எளியவர்களின் அன்பை, சமூகம் மீது இவர்கள் கொண்ட கனவை. 100 மாமரம் இருக்கிற ஒரு மாமரத்துக்கு கீழே 100 பேர் பசியோட இருந்தாங்கன்னா அங்கே ஆளுக்கு ஒரு பணம் சேரணுங்கிறது இயற்கையோட தர்மம். ஆனால் அந்த 100 பேரில் உங்களை மாதிரி திறமையும் பணமும் அதிகமாக இருக்கிற 5 பேர் மற்றவங்களோட சீக்கிரமாக ஆளுக்கு 5 பணம் எடுத்துட்டாங்கன்னா 20 பேர் ஒரு பழம் கூட கிடைக்காம பசியில் வாடி வேற வழியே இல்லாமல் அந்த அதிகமாக பழம் வச்சுருக்கவன்ட்ட பிச்சை கட்டி நிற்பாங்க. இப்போ அந்த அதிகமாக பழம் வச்சுருக்கிறவன் இந்த ஒன்றுமே இல்லாதவங்களை வச்சு 5 மாமரம் நட்டு ஒவ்வொரு மரத்துலேருந்து 100 பழங்களை பறிக்க வச்சு அவங்களுக்கு சம்பளங்கிற பேரில் அவங்க எடுத்து கொடுத்த 100 பழத்துலேருந்தே ஒரு பழத்தை எடுத்து கொடுப்பான். இதுதான் இங்கே நடக்கிறது. ஏற்றத்தாழ்வை பேசும் பொது உடைமை வசனங்கள், மூடர்கள் மூலம் நவீன வாழ்வின் நோக்கங்களை அசைத்து பார்க்கும் காட்சிகள் என இத்திரைக்கதையை கட்டமைத்த இயக்குனர் நவி அதை தேர்ந்த திரைமொழியில் சொல்கிறார். 2013ஆம் ஆண்டிற்கான சிறந்த சமூக பார்வையுள்ள திரைப்படமாக மூடர் கூடத்தை தேர்ந்தெடுப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. நவீனன் டீம். உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய சைஸ் தான், ஒரு பெரிய டீம் தான். ரொம்ப பெரிய டீம் தாங்க மாட்டேங்குது. எங்க நீயான டீம் சைஸ் மாதிரி இருக்கு, அவ்வளோ பேரை வச்சு. ஏன்னா இன்றைய சூழ்நிலை இந்த படத்தை ரொம்ப முக்கியமானதாக கவனித்ததற்கு ஒரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு அறிவாளியாக வேடம் போட வேண்டிய இடத்துல எல்லா மனிதர்களும் இருக்காங்க. ஆனால் அது சாமர்த்தியம் அல்ல, மனிதநேயமும் அன்பும் தான் முக்கியமானதாக இருக்குன்னு நீங்கள் சொன்னதுக்காகத்தான் இந்த மூடர் கூடம் ஒரு சமூக பார்வையுள்ள படமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. வாடிவான சேனவி. முதல்ல நன்றிகள் எல்லாருக்குமே. நான் நிறைய நன்றி சொல்லணும், ஏன்னா நன்றி கடன் பட்டு தான் இந்த படமே முடிச்சிருக்கு. இது ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண உதவுன அண்ணன் பாண்டிராஜ், பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் இயக்குனர் பாண்டிராஜ் அண்ணனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகள். அவர் இல்லைனா இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு இது வந்திருக்காது.
எல்லாம் தாண்டி என்னுடைய நடிகர்கள் ஜெயபிரகாஷ் சார் ஆகட்டும், அனுபமா, மகேஸ்வரன் சார், சென்ட்ராயன், குபேரன், ராஜாஜி, எல்லாருமே யாருமே வந்து பணம் வாங்காமல் கூட வந்து இருந்து ராஜாஜிலாம் வந்து காஃபிலாம் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு இந்தளவுக்கு செஞ்ச என்னுடைய நடிகர்கள் எல்லாத்துக்கும் மேலே வந்து என்னுடைய இந்த டீம், என்னுடைய உதவி இயக்குநர்கள், கேமரா அசிஸ்டன்ட்ஸ், இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் இல்லை. பாலாஜி சக்திவேல் சார். இந்த மூடர் கூடம் படத்தை வந்து தேர்ந்தெடுத்த விஜய் டிவிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இண்டிவிஜுவல் சினிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த படம் வந்து நிரூபிச்சிருக்கு. இவர் நினச்சிருந்தா வந்து வேறு மாதிரி படம் எடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே கிளிப்பிங்கில் போட்ட மாதிரி ஒரு வசனத்தில் கூட ஒரு ஆழமாக ஒரு தீர்க்கமான ஒரு முறையை கையாண்டு அந்த வடிவம், அதாவது சினிமாவுக்குன்னு புது வடிவத்தை வந்து சிருஷ்டிச்சிருக்கார். ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரான ஒரு திறமை உள்ள இந்த இளைஞர்களை பாராட்டி இதில் நான் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் உண்மையிலே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த விருதை வழங்க அருண் எக்ஸுல்லோவினுடைய அதிபர் திரு சுரேஷ் அவர்களை அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம். சிறந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் அன்பகம் தமிழ்நாடு தியாலஜிக்கல் செமினரி, ஆசிஃபா இங்கிலாந்தில் உள்ள டாரிஸ்டோக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஸ். இவற்றில் தொடங்கிய பிம்லாவின் பயணம் பெண்களின் உரிமைகளுக்காக ஏக்தா என்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை உருவாக்குவதில் பயணப்பட்டது. அடுப்படிகளிலே சிறைப்பட்டு இருக்கும் பெண்களுக்கு அவர்களுக்குள் உரையாடல் நிகழ தனி இடம் தேவைப்பட்டது. உரையாடல் நிகழும் போது பெண்களுக்கான ஆரோக்கியம், சுகாதாரம், சமூக அங்கீகாரம், பாலின சுதந்திரம் இவற்றை பற்றிய அடிப்படைகளும் ஏக்தா அவர்களுக்கிடையே கற்றுத்தருகிறது. பெண்களுக்கு சட்டத்தின் மூலமாக கிடைக்கும் உரிமைகளும் உதவிகளும் அவர்களுக்கு சென்றடைய ஏக்தா வழிவகுக்கிறது. மணமாகாத பெண்களை கொத்தடிமைகளாக நடத்துவதாக குற்றம் சாட்டப்பட்ட சுமங்கலி திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பணிபுரிவதும் ஏக்தாதான். பெண்கள் சுயமாக இயங்குவதற்கான வலிமையை தருவதே தன் குறிக்கோள் என்கிறார் பிம்லா. பெண்களின் உரிமைகளுக்காக பணியாற்றும் ஏக்தா தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்கு 2013ஆம் ஆண்டின் சிறந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்ற விருதினை அளிப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. நாங்கள் பொதுவாக விரும்புகிறதே சமுதாயத்தில் பெண்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சாலும் எங்களுடைய நோக்கம் ஆண் பெண் சமத்துவம். ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். How do you feel, sir? இவங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி ஃப்ரம் ஒரிசா. அவங்க வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு எஜுகேஷனோ இல்லை லீகல் அசிஸ்டன்ஸ் அண்ட் டவுரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எப்படி நீதி கொடுக்கறது, ப்ளஸ் அந்த சுமங்கலி ஸ்கீமுக்கு எகென்ஸ்டாக எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்பவும் வெரி வெரி இம்ப்ரெசிவ் ரெக்கார்ட். அண்ட் ரியலி ஐ எம் வெரி ஹானர்ட் டு ஹேண்ட் ஓவர் திஸ் அவார்ட் டு யூ, மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டிஆர், கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். 2013ஆம் ஆண்டினுடைய நீயா நானா விருதுகளில் நிறைய விருதுகள் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து நம்ம கொடுக்க போகிற விருது சிறந்த எழுத்தாளருக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக மிகச்சிறந்த எழுத்தாளரும் எல்லாராலும் அறியப்பட்டவருமான திரு மாலன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிறந்த எழுத்தாளர். எல்லா எழுத்தாளர்களின் இடத்தைப் போலவே புத்தகங்கள் நிரம்பி வழியும் அறையாக உள்ளது தமிழ் மகனின் வீடு. இயற்பியலை பாடமாக படித்த இவரை பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் மாற்றியது இவர் வளர்ந்த வட சென்னையின் சூழல் என்கிறார். எழுத்துலகை திருநெல்வேலியும் மதுரையும் தஞ்சையும் ஆளுமை செலுத்தும் போக்கில் இருந்து மாற்றாக
சென்னையை சுற்றிய பகுதிகளில் சினிமாவும் அரசியலும் ஏற்படுத்திய தாக்கத்தை முன்வைத்து பேசியது இவரது வெட்டுப்புலி நாவல். அதனைத் தொடர்ந்து ஆண்பால் பெண்பால் வனசாட்சி, ஆபரேஷன் நோவா என்று புதிய சுஜாதாவாக மாறி வருகிறார் தமிழ் மகன். தமிழில் இன்று வாசிப்பு பழக்கம் குறைந்து வரும் சூழலில் எளிய வாசகனை உள்ளே இழுக்கும் தரமான எழுத்தாளர்களின் தேவை அதிகமாக உள்ளது. இன்று தமிழுக்கு தேவை டான் பிரவுன் போன்ற எழுத்தாளர்கள் என்கிறார் எழுத்தாளர் ஜெயமோகன். இதனை வரவேற்கும் வண்ணமாக காத்திரமான படைப்புகளையும் ஆபரேஷன் நோவா போன்ற படைப்புகளையும் எழுதும் தமிழ் மகனை 2013ஆம் ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளராக அடையாளப்படுத்துகிறது நீயா நானா. சார், இந்த கிளிப்பிங்ஸில் பார்த்துருப்பீங்க. என்னுடைய பலம்னு நான் நினைக்கிறது வந்து சென்னை தான். என்னுடைய கதைகளில் வெட்டுப்புலியாகட்டும், இப்போ ஆண்பால் பெண்பால் வனசாட்சி, இந்த 3 நாவல்களும் அடுத்தடுத்து நான் எழுதின 3 நாவல்கள். எனக்கு பெரிய அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுத்த இந்த 3 நாவல்களும் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையை வந்து ரொம்ப படம் பிடிச்சு காட்டியிருக்கும். சொஃபஸ்டிகேஷன் இல்லாத அந்த சென்னையை நான் பார்த்துருக்கேன். இதையும் இப்போ இருக்கிற சென்னையை ஒப்பிடும்போது எனக்கு ஒரு நிறைய அனுபவங்கள், அந்த ஒப்பிட்டு பார்க்குற அந்த இது கிடைக்குது. என்னுடைய கதைகள் அதுதான் நிறைய பிரதிபலிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தில் அப்பா வந்து ஒரு ஆதரவாளராக இருந்தவர். அதனால் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நான் வந்து என்னுடைய கதைகளில் வெளிப்படுத்த முயன்றேன். அதுதான் வெட்டுப்புலின்ற நாவலாக அவ்வளோ பெருசாக வந்திருக்கேன். அதான் என்னுடைய பின்னணி. முதல்ல விஜய் டிவிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன் பாராட்டுக்கள் என்று சொன்னால், ஆக்டிவாக தொடர்ந்து இப்போது எழுதி கொண்டிருக்கும் ஒரு எழுத்தாளனுக்கு இதை போன்ற ஒரு பரிசை கொடுப்பது என்பது குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இலக்கியத்தில் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு புதிய பிரிவு வந்து தலையெடுத்து வளர்ந்து வருகிறது. அதை வந்து நான் 3ஆம் மரபு என்று நான் சொல்வது உண்டு. ஒரு வரலாற்று நாயகனை வைத்துக்கொண்டு அவனை பற்றி சொல்லுகிற கதைகளை வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் வரலாற்றில் நடந்த சம்பவங்கள், அங்கு வாழ்ந்த மனிதர்கள் மீது என்ன தாக்கங்களை ஏற்படுத்தின என்பதை பற்றி எழுதக்கூடிய ஒரு நாவல். இவருடைய வெட்டுப்புலி வந்து இவர் ரொம்ப அடக்கமாக வந்து அதை சொல்கிறாரு. அது வந்து தமிழின் மிக முக்கியமான நாவல்களில் ஒன்று என்று நான் கருதுவேன். பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் வந்து அவருடைய நடை வந்து ஒரு எளிமையான நடை. எளிமைக்கே வந்து ஒரு வசீகரம் என்பது ஒன்று உண்டு. அது வந்து அவருடைய நடையில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். மிக நேர்த்தியான படைப்பு. இதை விட ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் எனக்கு இருக்குது. என்னுடைய தொழிலை சேர்ந்த என்னுடைய ஒரு சக பத்திரிகையாளருக்கு இந்த விருது கிடைப்பது என்பது மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் சார். நீயா நானா விருதுகள் 2013 அடுத்து ஒரு சிறப்பு விருந்தினரை இங்கே அழைக்க போகிறோம். நடிகர் திரு விஜய் சேதுபதி அவர்கள். லெட்ஸ் வெல்கம். அடுத்த விருது கொஞ்சம் சுவாரஸ்யமான விருது, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய விருதுன்னு கூட நினைக்கலாம். 2013 பெஸ்ட் என்டர்டெய்னர் யார்? இந்த விருதை வழங்குவதற்காக நான் அழைக்கிறது யார் தெரியுமா? 2013 நீங்கள் எல்லாரும் யாரு பாடினாலும் இவர் பாட்டை தான் பாடிட்டு இருந்தேன். ஊதா கலர் ரிப்பன். ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஸோ என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் 2013 யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2013ஆம் ஆண்டு சிறந்த என்டர்டெய்னர். டெலிவிஷன் மீடியாவில் நுழைந்து தன்னுடைய புன்னகை ததும்பும் முகத்தாலும்
படபடக்கும் பேச்சாலும் பலருடைய இதயத்தை கவர்ந்தவர் சிவகார்த்திகேயன். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில். அது இது எது சிச்சன் சாட்டு சிச்சப்பட்டா சிச்சப்பட்டி சிச்சன் சாட்டா ரேகுட்டி சிச்சன் சாட்டா. எங்க வீட்டு பிள்ளை என்று எல்லோரும் சொல்லும் அளவிற்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அங்கத்தினராகவே ஆகியவர் இவர். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எம்முடன் வயலுக்கு வந்தாயா, வாய்ப்பு நட்டாயா, டயலாக் மறந்து போச்சா, இல்ல எப்படியாவது ஒப்பேத்தரா சிவகார்த்திகேயா. எதையும் விளையாட்டாய் பேசி ஒரு நொடியில் சிரிக்க வைக்கின்ற இவருடைய டைமிங் சென்ஸ் நிச்சயம் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கின்ற விஷயம். அவருடைய சிரிப்புக்கும் குதூகலத்திற்கும் ஏற்ற மாதிரியே படிப்படியாக சின்ன திரையில் இருந்து இன்று பெரிய திரை வரை தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்கிறார் சிவகார்த்திகேயன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஏ சொல்லடி அவன். 2013ஆம் ஆண்டிற்கான சிறந்த என்டர்டெய்னர் விருதை சிவகார்த்திகேயனுக்கு வழங்குவதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. Golden Boy of 2013 சிவகார்த்திகேயன். வாங்க. Best Entertainer 2013. நிச்சயமா ஒரு முக்கியமான வருஷம் இல்ல? எப்படி இருந்தது? இதுக்கு மேலே வேணும்லாம் கேட்டால் அது ரொம்ப பேராசை ஆகிடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்க விஷயம் என்னென்னா அந்த என்டர்டெய்னர்ன்ற வார்த்தை தான். இதுக்கு தான் எப்போவுமே ஆசைப்படுறது. ஏன்னா அது ஆக்டிங்கும் தாண்டின ஒரு விஷயம் தான் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது. அண்ட் அந்த மீடியாவில் இருக்கிறோம், அந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து சிறந்த என்டர்டெய்னர் அப்படின்றது ஒரு நீயா நானா மாதிரி ஒரு டீம்லேருந்து வரும்பொழுது அது இன்னும் ஸ்பெஷலாகுது, இன்னும் பெருசாகுது. இப்போ இதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கினவங்களாம் எனக்கு கோச் இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாருக்கும் கோச்ன்றவர் ஒருத்தராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கோச்ன்றது ஒரு சேனலாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு இவ்வளோ பெரிய சேனல் நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன் எல்லாமே. என் கூட ஒர்க் பண்ணவங்களும் சரி, டிவியில் பார்க்குறவங்களும் சரி, நம்ம பையன் நல்லா வரட்டுமே அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மார்க்கெட் உயர 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 அந்த சக்ஸஸ் ரேஷியோ கூட 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 முதுகில் ஒரு பாரம் அழுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அது எப்படி இருக்கு? நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் தான். இந்த வருஷம் கேடி பில்லா ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ டென்ஷன் இல்லை. கேடி பில்லா கிளாடுறங்க வந்து நல்லா ஓடிடுச்சு அப்படின்ன பிறகு எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆச்சு. அது நல்லா போயிடுச்சுன்னும் போது வருத்தப்பட வாலிபன் ரிலீஸ் டைமில் ஒரு டென்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அந்த படம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. பட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மெனக்கெட வேண்டியது ஒன்று தான், டீமை எப்படி சூஸ் பண்ணுறோன்றது மட்டும்தான். எனக்கு அது வந்து கரெக்டாக அமையுதுன்னு நினைக்கிறேன். இல்லை அமைச்சிக்கிறேன், எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்னொரு ஒரே ஒரு ஐடியா, சிம்பிளாக இருக்கணும் என் படங்கள், எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். வாழ்த்துக்கள் சிவகார்த்திகேயன். தேங்க்யூ ஸோ மச். இமான், ஆக்சுவலாக இமான், இதே நீயா நானா எனக்கு வருஷம் ஞாபகம் ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய கடினமான ஒரு காலகட்டங்கள் பற்றி நீங்கள் பேசுனது. ரூம்குள்ளே உட்காந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் நான் என்ன செய்யறேனே தெரியாது, ஒரு கடத்தில் அழுதுருவேன் அப்படிலாம் இமான் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி ஒரு 2013ங்கிற ஒரு இயரை கடந்து வர்றப்போ இதே நீயா நானா நிற்கிறீங்க. 2013 பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸில் மேக்ஸிமம் நம்பர்ஸ் உங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டு யூ ஃபீல் இமான்? சிவகார்த்திகேயன் சார் வச்சுட்டு விஜய் சேதுபதி சாரோட படம் பேர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? ஏன்னா இந்த விஷயத்துக்காக தான் வந்து ஆசைப்பட்டது. அண்ட் இறையருள் அண்ட் என்னுடைய அப்பா அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் விடாமுயற்சி, இத்தனை வருடங்களாக வந்து நான் வந்து போராடிட்டு இருந்த ஒரு விஷயம், அது வந்து இப்போது சமீப காலமாக எனக்கு அது தொடர்ச்சியாக வந்து அமைஞ்சிட்ருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது சிவா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போய் சேர்ந்த அந்த பாட்டு ஊதா கலர் ரிப்பன் இமான் பாடணும். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ஓ ஊதா. Thank you, Iman. Thanks a lot. Thank you. Thanks for coming. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2013 கலக்குனது ஒரு 2 பேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு காம்போ
ரெண்டு பேரும் தனித்தனியாக நிறையா பார்த்தாச்சு. சேர்த்து வச்சு பார்த்தா எப்படி இருக்கணும்? விஜய் சேதுபதி வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 85 புதிய இயக்குநர்கள் உள்ள வந்து புதிய புதிய படைப்புகளை முன் வச்சிருக்காங்க. ஆனால் அதில் டைரக்டர்ஸ்லேயும் சரி ஆக்டர்ஸ்லேயும் சரி எல்லா தடைகளையும் தாண்டி மக்கள் மனதில் இடம் பிடித்து முன்ன வந்தது இயக்குநர்களையும் 1-2 பேர் தான், நடிகர்களில் 2 பேர் தான். இந்த 2 பேரையும் ஒரே இடத்துல நிறுத்தி பார்க்கணும்னு நினச்சதான். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் லாட். சிவகார்த்திகேயன் பற்றி உங்கள் அபிப்பிராயம்? நான் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே தெரியும் சிவா இஸ் த பெஸ்ட் என்டர்டைனர். அது இன்றைக்கி வந்து சினிமாவில் சக்ஸஸ்லாம் மீறி ஜென்ரலாகவே வந்து சிவாவோட நீங்கள் கிளிப்பிங்ஸ் எதனால யூடியூப்பில் பாருங்களேன், அதிகபட்சமாக வியூவர்ஸ் இருப்பாங்க. எப்படி வந்தாலும் சரி சிவா இல்லை என்டர்டைன், அது எவ்வளோ இருந்தால் சொல்லி அவர் என்டர்டைன் பண்ணுவார். நான் அது பத்தப்பட வாலிப சங்கம் பார்த்துட்டு சொன்னேன் அவர்கிட்ட, சூப்பராக பண்ணுங்க தெளிவா. ஏன்னா என்டர்டெயின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது ஆக்சுவலாக யதார்த்தமான நடிப்புங்கிற மீறி நீங்கள் ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்குள்ளே போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஆக்டிங் இல்லை. அது சூப்பராக பண்ணுறப்பல. அண்ட் நான் பெரிய ஃபேன், சாரோட பெரிய ஃபேன் நான். நான் வந்து இது டிவி அப்படின்னு நான் சொல்லலை, நிஜமாக சொல்லலை சிவா, சீரியஸாக சொல்கிறேன். ஏதோ வெளியே தான் சொல்லிட்டு இருக்காங்க என்னமோ எனக்கும் சிவாக்கும், என்னமோ எனக்கும் சிவாக்கும், என்ன எனக்கும் சிவாக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிவா படம் வந்தால் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்க்க ஆசைப்பட்டேன். ஏன்னா என்டர்டைனிங், கண்டிப்பாக போனீங்க ஜாலியாக சிரிச்சிட்டு வந்தேன், சந்தோஷமாக இருக்கலாம். எப்படி தலை எப்படி நடிக்கிறீங்க? இல்லை ரொம்ப தன்னடகம் தான், ஆனால் இவ்வளோ இருக்கக்கூடாது. எப்படி எப்படி இல்லை நான் நடிக்கிறேன் இல்லையா, நான் கேரக்டராக வாழ்ந்துடுறேன் எல்லா பக்கத்துலையும். நல்ல வேலை டக்குன்னு தோணிருச்சு. இல்லை அதான் நான் வந்து அவர் வந்து நிற்கும் போதே சொல்லணும்னு நினச்சது. அதான் நிறைய எழுதும்போது வந்து பயங்கரமாக 2 பேருக்கும் போட்டி, விஜய் சேதுபதிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் போட்டி, 2 பேருமே வந்து ஒருத்தர் முறைச்சிக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் பேசுறது இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் எழுதுனாங்க. சாரி, இவ்வளோ நாள் க்ரியேட்டிவாக எழுதிட்டு இருந்த உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோன்னு நினைக்கிறேன். 2 பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கோம் ஒன்றா. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்னும் பெட்டராக யோசிச்சு எழுதுனா நல்லாயிருக்கும். அண்ட் போட்டி இருக்க முடியாது. போட்டி எப்போ இருக்குன்னா எதிர்நீச்சலும் சூதுகவும் வந்தப்போ போட்டி இருந்தது. 2 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நிச்சயமாக அது போட்டி தான். எந்த படங்கள் வந்தாலுமே 2மே சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்றது இன்னும் சந்தோஷமான விஷயம். அது ஏதாவது ஒன்று இப்போ சப்போஸ் எதிர்நீச்சல் சரியாக போகாமல் இருந்தால் அவரை முறைக்க ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். பட் அது அமையாமல் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு. அண்ட் அவருடைய ஜானர் வேறு, ஸ்டைல் வேறு, நான் பண்ணுற படங்களுடைய ஸ்டைல் ஜானர் வேறு. அவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு புதுசான விஷயங்கள் எல்லாமே கொண்டு வராரு. நான் வந்து பழசாக இருக்கிற விஷயங்கள்லாம் புதுசு மாதிரியே கொண்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா உங்களை மாதிரி நடிக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எப்போ விஜய் சேதுபதி மாதிரி ராவா இல்லை இதே தான் 2 பக்கம் நடக்கும். என்னை வந்துட்டு சார் அப்படியே சிவா மாதிரி அப்படியே ஒரு செம்ம என்டர்டெய்னிங் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு. அதான் சிவா பண்ணுறாரு அப்படின்னு இதுக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை. அண்ட் மோரோவர் வந்து இந்த போட்டி இதெல்லாம் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? வாட்ஸ் யுவர் வியூஸ்? எல்லாருமே கிட்டா வெளியே எங்கே வெயிட் இல்லை நீங்கள் இருங்க. ஏன்னா எங்கே கேட்டாலும் இதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அதனால பிரச்சனை இல்லை. அதான் ராவாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சினிமான்றதை மீறி அந்த கேரக்டராக சூதுகவுமில் வந்து நீங்கள் கூட ஷோலெல்லாம் அடிக்கடி சொன்னீங்க, குடும்பத்துக்கு ஒன்றும் துண்டு விழுந்து பட்ஜெட்டில் துண்டு விழுந்துடாதில்ல அப்படின்றதெல்லாம். நானும் காமெடி தான் பண்ணுறேன், அவரும் காமெடி தான் பண்ணுறாரு படங்களில் சொல்கிறேன். பட் அதில் அவருடைய ஸ்டைல் வந்து வேறையாக இருக்குது. ஸோ அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் பிடிச்சிருக்காரு. இன்றைக்கி அவர் பண்ணுற சூதுகம் மாதிரியான படங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பேசப்படுது. எல்லா பெரிய இயக்குனர்களும் எல்லாருமே வந்து இந்த மாதிரி படம் இருக்கணும் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட் ரீசன் அவர் சூஸ் பண்ணுற அந்த கதையும் அவருடைய நடிப்பு தான் நினைக்கிறேன். பீட்சா பார்த்தோன்னே கூப்பிட்டு சொன்னேன். இப்போ நான் வந்து நடிக்கும் போதெல்லாம் இங்கே கிளிப்பிங்கே பார்த்தோம், நான் சூரியன் இல்லை நான் சத்யராஜ் சரண் அப்படின்னு ஒரு குரூப்பாக சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். பீட்சாவில் தனியாக அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்திருப்பார் அவர். அது எனக்கு பார்க்கும்போதே பிரமிப்பாக இருந்தது, எப்படி பண்ணீங்க அப்படின்றதான். ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். என்ன கொடுத்தாலும் அவர் பண்ணுவார். திடீர்னு வந்து லுக்கு வேறு மாதிரி மாற்றிக்கிறாரு, உடம்பை பெருசாகிறாரு, திடீர்னு சின்னதாகிடுறாரு, ஷேவ் பண்ணி ஒரு மாதிரி வராரு. நமக்கு தாடியே ஃபஸ்ட்டு வளர மாட்டேங்குது. நம்ம இதில் எங்கே கெட்ட புல்லு இதெல்லாம் பண்ணாதான் நம்ம பார்க்குறாங்க. அதெல்லாம் தேவைப்படலைங்க, அவ்வளோதான். பண்ணிடாதன்றாங்க. என்ன நீ தாடி இதெல்லாம் வச்சு இல்லை தேவை என்னன்னா, எதுக்கு ஒரு பொண்ணு அழகாக செஞ்சா இருக்குன்னா அழகு இல்லாத பொண்ணு தான் செஞ்சா இருக்கணும். நான் சொன்னேன் அழகாக இருக்க பொண்ணுக்கு அது அவசியமே இல்லை. சாதாரண ட்ரெஸ் போட்டால நான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நான் மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். யார் அவ்வளோ பாராட்டு. ஆனால் வேணாம், இது ரொம்ப ஓவராக பார்த்து நம்மள வச்சு காமெடி பண்ணுறாங்க. வேணாம். ஆக்சுவலாக விஜய் சேதுபதிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்பீங்க? விஜய் சேதுபதிட்ட கேட்கணும் அப்படின்னா ஃபுல் லென்த் கமர்ஷியலான படங்கள் எப்போ பண்ணுவீங்க? இல்லை சிவா, நான் பண்ணுறதுலாம் கமர்ஷியல் படம் தான் நினைக்கிறேன். ஓடுதுல அப்படின்னா கமர்ஷியல்
ஃபோட்டோவில் காசு வருது. இல்லை, ஒரு புது மாதிரியான ஸ்கிரிப்ட் எடுத்து ரொம்ப சிம்பிளாக யதார்த்தமாக இருக்கிற மாதிரியான படங்கள். தலைவா நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான சிம்பிளான படம் தலைவா. அதுக்கு மேலே ஒன்று ரொம்ப சிம்பிளாக இல்லை, நிஜமாக தான் அது சிம்பிளான படம். அண்ட் மோரோவர் நான் பண்ணுற படங்கள் பாலகுமாராவாக இருக்கட்டும் இன்னும் பெருசாக இல்லை. நான் பார்க்குற வரைக்கும் அந்த படம் என்ன என்டர்டெயின் பண்ணும். கதை கேட்குற எனக்கு என்டர்டெயின் பண்ணும். நான் வந்து ரொம்ப புதுசாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறேன்னா இல்லை நான் ஏதாவது கெட்டப் போடுறேன்னா அப்படிங்கலாம் அவசியமே இல்லை. சூப்பருங்க. ஓகே, இதுதான் கேட்கணும்னு நினச்சது நான். பட் அவர் அந்த மாதிரி ஒரு ரூட் பிடிச்சிருக்காரு. அது வரைக்கும் நான் சேஃபாக இருந்துக்கலாம். தேங்க்யூ. ஸோ நைஸ் டு see people on the same flow. பெஸ்ட் விஷஸ். ரெண்டு பேரும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். அவங்கவுங்க ஜானரில் நிறைய வெரைட்டிஸ் கொடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ்ண்ணா. எதுக்கு? அது உங்களுக்கே தெரியும் எதுக்கெல்லாம் சொல்கிறேன்றது. எவ்வளோ நாள் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் பண்ணுற மாதிரியான படங்களுக்கோ பர்ஃபார்மன்ஸஸ்க்கோ அவார்ட்லாம் கிடைக்காதுன்றதான் எப்போவுமே நினச்சிட்டு இருக்காது. பட் அதை மீறி தேங்க்யூ. அதான். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் இவ்வளோ தன்னடங்கமாக பேசவே வேணாம். கண்டிப்பாக இல்லை, அவார்டு வாங்கினா அப்படி தான் பேசணும். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே. அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் விஜய் சேதுபதி. இன்னும் ஸ்பெஷல் ஆக்குனதுக்கு நீங்கள் கூட வந்து நின்று இதெல்லாம் வந்து பெருமையா கடவை. தேங்க்யூ. தேங்க்யூ சிவா. தேங்க்ஸ் அலாட். ஆல் தி பெஸ்ட். நீயானாவில் அடுத்த விருது வழங்குவதற்காக நாம் அழைக்கவிருப்பது பாலபாரதி அவர்களை. வாங்க ப்ளீஸ். சிறந்த பள்ளிக்கூடம். சென்னையின் உயர் பள்ளிகள் தரும் தரமான கல்வியை மதுரையின் சுற்றுப்பகுதி மக்களுக்கு தரும் லக்ஷ்மி ஸ்கூலின் நிர்வாகத்திறன் பிற பள்ளிகளுக்கு ஓர் முன்மாதிரி. பெற்றோர்களின் விருப்பத்திற்காக சிறந்த அகாடமிக் கல்ச்சரை மையமாக கொண்டு செயல்படும் இந்த பள்ளி மாணவர்களிடையே மதிப்பெண்ணை விட மாரல் மற்றும் வேல்யூ சிஸ்டத்தை பல வகைகளில் முறைப்படுத்தி வருகிறது. இதனால் மாணவர்கள் பலர் உயர் படிப்பிற்கு செல்லும் திறன் பெற்றவர்களாக மாறுகிறார்கள். சென்ற வருடம் மாணவர்களின் பஸ் போக்குவரத்திற்காக வசூலித்த தொகையின் செலவுக்கு மிஞ்சிய மீதி பணத்தை பெற்றோர்களிடம் திருப்பி செலுத்தியுள்ளது. சிறந்த நிர்வாகம் மற்றும் தரமான கல்வி இதை சமன்படுத்தி செயல்படும் மதுரை லக்ஷ்மி ஸ்கூலை சிறந்த பள்ளிக்கூடமாக தேர்ந்தெடுப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. வழக்கமாக பள்ளிகளில் எண்கள் எழுத்துக்கள் இதுதான் கல்வி என்று போதிக்கிறார்கள். இதையும் மீறி வேறு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இங்கிலீஷில் சொன்னால் வேல்யூஸ். ஸோ வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் வேல்யூஸ். இதில் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஐ டோன்ட் நோ எனி அதர் ஸ்கூல் இஸ் ஃபாலோவிங் இட். வி டோன்ட் ஹவ் இன்விஜிலேஷன் டூரிங் எக்ஸாமினேஷன். No invigilation. Only during board examination there is invigilation. ஏன்னா நாங்கள் எங்கள் குழந்தைகளை நம்புகிறோம். இது ஒரு சேலஞ்சாகவே எடுத்து மற்ற ஸ்கூல்களும் செய்யலாம். And I am happy to inform you last year we were selected as the number 2 school in all India basis by one of the famous magazines, Education World. இந்த மாதிரி ஒரு கிளிப்பிங் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எங்கள் ஸ்கூலில் 11 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துட்டேன். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் பப்ளிசிட்டியில் நம்பிக்கையே இல்லை. இப்படி கிளிப்பிங்ஸே பார்க்கல. நாங்கள் எங்கள் ஸ்கூலில் எப்படி இருக்கும்னு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். எங்கள் மேனேஜ்மெண்ட் எந்த பப்ளிசிட்டியும் விரும்பாது. எங்கள் குழந்தைங்கள் என்ன அச்சீவ் பண்ணுறாங்களோ அதை வச்சு எங்களுக்கு ரொம்ப பெருமை வருது. ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட். தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய சேவை வெற்றிகரமாக தொடர வேண்டும். இந்த விருதை வழங்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதில் நான் தான் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறேன். அதற்காக தனியார் கல்வி நிறுவனமே வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. அரசு கல்வி நிலையங்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். விஜய் டிவியில் மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனையை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்தார்கள். அது பாராட்டிற்குரியது. கல்வியில் ஒரு தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து விருது கொடுக்கிறார்கள். இதுவும் பாராட்டுக்குரியது. ஆகவே தமிழகத்தில்
அரசு நிறுவனத்தோடு தனியார் கல்வி நிறுவனமும் இணைந்து பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, சிறுபான்மை மற்றும் அனைத்து தரப்பு குழந்தைகளுக்கும் கல்வி உரிமையை முன்னெடுத்து கொண்டு செல்ல வேண்டும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். விஜய் டிவி செய்தால் சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த விருது கொடுப்பதற்காக நான் அழைக்கவிருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர், திரு சகாயம் IAS அவர்கள். இந்த கைத்தட்டே சொல்லிடும் இவர் மேல எவ்வளவு பெரிய ஒரு அபிப்பிராயம் தமிழக மக்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் அலாட் சார். சகாயம் அவர்கள் என்ன கேட்டகரிக்கு விருது கொடுக்க போறாங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அந்த கேட்டகரியில தான் விருது வழங்க போறாங்க. சிறந்த தொழில்நுட்ப அறிவியலாளர். சமீப காலத்திய இந்திய சாதனை மங்கள்யான். செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக விண்ணில் ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகித்தவர் ஒரு தமிழர். அவர் சுப்பையா அருணன். மங்கள்யான் தயாரிப்பில் கிட்டத்தட்ட 15 மாதங்கள் இரவு பகலாக உழைத்தவர் சுப்பையா அருணன். பல இரவுகள் பணியிடத்திலேயே இவர் தூங்கியதுண்டு. இந்த உழைப்பின் பலனாக இவரது குழுவினரின் உதவியோடு வெற்றிகரமான 300 நாள் பயணத்தில் இருக்கிறது மங்கள்யான். சர்வதேச அரங்கில் விண்வெளி துறையில் இந்தியாவை தலைநிமிர செய்ததற்காக சுப்பையா அருணனுக்கு 2013ஆம் ஆண்டின் சிறந்த தொழில்நுட்ப அறிவியலாளர் விருதினை வழங்குவதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. திரு சுப்பையா அருணன், வாழ்த்துக்கள் சார். உலகத்தோட ஒப்பிடுகிற போது இது எவ்வளவு சேலஞ்சிங்கான ஒரு வெஞ்சர்? உலகத்தோடு ஒப்பிடும்போது இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு டீப் ஸ்பேஸ் மிஷன், அதாவது பூமியை விட்டு வெளியில் உள்ள ஒரு கோலத்துக்கு செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மிஷன். எல்லா கண்ட்ரீஸுக்கும் இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இதை எல்லா கண்ட்ரிகளும் செய்து they have not able to succeed in the first attempt. So we in India, in ISRO, we could succeed in the first attempt. That is one of the major achievement. And second point is with the least money of 450 crores and the least schedule of 15 months. No country has done it, which we have proved to the world that இந்தியர்களால் இது சாதிக்க முடியும் என்பதை மற்ற நாடுகளுக்கு உணர்த்திய ஒரு மாடல் ப்ராஜெக்டாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக ஒரு தமிழர் மிகப்பெரிய ஒரு அறிவியல் சாதனையை செய்திருக்கிறார். நம் தமிழ் மண் பெருமைப்படுகிறது. நான் உளமாற வாழ்த்துகிறேன். ஆக்சுவலாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்தியா முழுவதும் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சுப்பையா அருண் அவர்கள், அப்துல் கலாம் அவர்கள், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், வளர்மதி அவர்கள் அப்படின்னு வான்வெளி சம்பந்தப்பட்ட எல்லா ஆராய்ச்சியிலும் உச்சத்தில் இருப்பது தமிழர்கள் என்று தலை நிமிர்ந்து பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான நேரம். அதான் சகாயம் சார் ஹிண்ட் பண்ணார் நினைக்கிறேன். பத்ரி, ஹவு டு யூ ஃபீல் இந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ் நடந்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய விஷயம் இது. நான் வந்து அந்த மேலே அனுப்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி முன்ன சந்திரயான் சமயத்துலேயும் காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குற மாதிரியாக இன்னைக்கு அந்த மோட்டாரை எப்படி கரெக்ட் பண்ணி அடுத்த ஆர்பிட்டுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நான் க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து இன்னொரு 3 கோர்ஸ் கரெக்ஷன் எப்படி நடக்க போகுது, இதெல்லாம் விட மிக முக்கியமாக செவ்வாயை நெருங்குறப்ப எப்படி அதோடைய ஆர்பிட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ஒரு நிஜமாகவே ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நான் இந்த மாதிரி ஆவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இது ஒரு ரோல் மாடல் ப்ராஜெக்ட் இது. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். 2013 அடுத்த விருதை வழங்குவதற்காக சாகித்ய அகாடமியை நமக்கு கொண்டு வந்து சேர்த்த ஜோடி க்ரூஸ் அவர்களை இந்த விருதை வழங்குவதற்காக கூப்பிடுறோம். என்ன விருது அப்படிங்கிறத
நம்ம எல்லாரும் பார்க்கலாம் ஸ்கிரீன்ல. 2013ஆம் ஆண்டு சிறந்த நடிகர். சமீபத்தில் சினிமா துறையில் புகுந்த இளம் பட்டாளத்தின் பேரலையில் பிரதானமான அடையாளமாய் திகழ்பவர் விஜய் சேதுபதி. சரியான தகுதி, நினைத்த இலக்கை அடைந்தே தீரணுங்கிற விடாப்பிடியான முயற்சி, தான் ஈடுபடும் துறையில் தனி முத்திரை பதிக்க முடியும் என்பதற்கு சமீபத்திய உதாரணம் இவர். பிகாம் முடித்துவிட்டு 3 வருடம் துபாயில் அக்கவுண்டண்டா வேலை பார்த்த விஜய் சேதுபதி அதில் திருப்தி இல்லாமல் தனக்கான சரியான துறையை தேடி 2003இல் மீண்டும் சென்னை வந்திருக்கிறார். போலீஸ் எங்களை கூட்டின்னு போச்சுல, இவனும் மிஸ்டேக்கா மாட்டீங்கன்னா. ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரையில் காத்திருக்கும் கொக்கு போல தனக்கு கிடைத்த வாய்ப்பை முழுவதுமாக பயன்படுத்தி இன்று ஜெயித்திருக்கிறார். இதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். நம்மோடு பேசி பழகுகின்ற ஒரு பக்கத்து வீட்டு பையன், ஒரு சரியான தமிழ் முகம், இதுதான் விஜய் சேதுபதியை நமக்கு இன்னும் நெருக்கமாக்குகிறது. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உள்வாங்கி அதற்கு ஏற்றபடி இயல்பாக நடிக்கின்ற திறமையே இவரை முன்னணியில் வைத்திருக்கிறது. யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. நாச்சி நாச்சி. 2013ஆம் ஆண்டின் சிறந்த நடிகருக்கான விருதை விஜய் சேதுபதிக்கு வழங்குவதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. 2013ஆம் ஆண்டினுடைய சிறந்த நடிகருக்கான விருது விஜய் சேதுபதி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அது எல்லாத்தையும் விட அவர் செம்ம ஃபிட்டாக இருக்கார். அவரே நம்ம அந்த நாள் ஞாபகம் சிவாஜி கணேசன் சார் பார்ப்போம், அவ்வளோ பிரிஸ்கா சூப்பராக இருக்கீங்க சார். ஆக்சுவலாக செம்மையாக இருக்கீங்க. அண்ட் உங்ககிட்ட வந்து நான் இந்த அவார்டை ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த புது வருஷம் கண்டிப்பாக எனக்கு நீயா நானா விருதில் இருக்குது தொடங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹாப்பி. இந்த ட்ராவல் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது? லைஃப் ரொம்ப முக்கியமான கட்டம் அது. ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாமல் மண்ணு மாதிரி தான் உள்ளே வந்தேன். நான் ஜென்ரலாக படம் கூட பார்க்குற ஆள் இல்லை, ஒரு படத்தை பார்த்து ஒப்பீனியன் கூட சொல்ல தெரியாது. அதான் நான் உள்ளே வந்தேன், சில இடத்துல அசிங்கப்பட்டேன். ஸோ நான் ஏன் அந்த இடத்துக்கு போக முடியலன்னு ஒரு கேள்வி எனக்கு வரும் இல்லையா. ஸோ நான் இப்படியே தான் இருக்க போகிறேன்னா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ முதல்ல தொழிலை கற்றுக்கணும். சும்மா வந்துட்டு இங்கே அதிர்ஷ்டத்துலலாம் இங்கே மந்திரத்தில் மாங்காலாம் வரவே வராது கண்டிப்பாக. ஸோ நம்ம இருக்கிற தொழிலை ஒழுங்காக கற்றுக்கணும். ஸோ அதுக்கு என்ன வழின்னு தான் முதல்ல பார்த்தேன். அந்த அது சில நண்பர்கள் மூலமாகவும் சில நல்ல படங்கள் மூலமாகவும் கற்றுக்கிட்டேன். ஆனால் அதை தாண்டி உள்ளே வந்த பிறகு பக்காவாக கமர்ஷியலாக கிளியராக போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெகுலர் ஃபார்முலா படம்னு இல்லாமல் ஒரு 10-15 வருஷம் படம் பண்ணவங்க எடுக்கிற சாய்ஸ் எல்லாத்தையும் 4-5 படத்துக்குள்ளே பண்ணிட்டீங்களே. இல்லை, ஒரு நடிகனுக்கு இருக்கிற மிகப்பெரிய வரம் அது. நான் வேறு பண்ணுறேன்னா எத்தனை பேரால் அது முடியும்? அது எனக்கு கிடச்சிருக்க மிகப்பெரிய வரம். நான் அதை ட்ரை பண்ணுறேன். இதில் இருக்க அழகே ஆக்டராக இருக்கிற பெரிய அழகே அதுதான். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இங்கே அது பிரச்சனையே இல்லை. மோரோவர் வந்து நான் சொல்லிட்டேன் ஊருக்கெலாம், ஓகேவா நான் விஜய் சேதுபதி, நான் நடிகன்னு சொல்லியாச்சு. ஸோ இனிமேல் என்னோடய பிரெட் அண்ட் பட்டருக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ எதுனாலும் பொழைச்சிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் இப்போ நான் ரிஸ்க் எடுக்கல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃப் ஜோனில் தான் இருக்கேன் நான். ஸோ ஒரு வேளை ஹீரோவை பிழைக்க முடியாத வேறு ஏதாவது பண்ணியாக பொழைச்சிக்கலாம், ஆனால் பிரச்சனை இல்லை. அதில் இந்த அங்கே இருக்கான்னு சொல்கிறல, இந்தாகிறான்ப்பா சொல்லலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு சினிமா மேலே அப்படி ஒரு காதல் எங்கிருந்து அந்த பயணம்? நிச்சயமாக லவ்லாம் இல்லவே இல்லை. அப்படிலாம் சினிமா மேலே காதல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு நடிகனுடைய ரோல் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது ஒரு ஃபீல், அது அப்படி இருக்கும். அந்த இப்போ நான் சூதுகம் பண்ணும்போது நிறையா பேர் சொன்னாங்க, வேணாம் பண்ணாத, கிரே ஹேர் வெளியே தெரிஞ்சால் மாட்டிப்ப, ஃபேன்ஸ்லாம் போடுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாமே, வர வரைக்கும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே. அப்புறம் படம் முடிச்சோன்னே அது ஒரிஜினல் சொல்லாத வெளியே அப்படின்னாங்க. சொல்லுவோமே, அப்படி தான் என்ன இருக்குது பார்ப்போமே, என்னதான் ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். பட் அவ்வளோதான், அது ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது வர வரைக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அது ஹோல்ட் பண்ணுறது அவ்வளோதான் இருக்கும். விருதுக்கு தகுதியான ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்ததுலேருந்தே அவரை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். உன்னுடைய எளிமை எனக்கு பிடித்திருக்கிறது. அது ஒரு பெரிய கம்பீரம். அது ஒரு பெரிய கம்பீரம். எளிமை ஒரு கம்பீரம். அந்த கம்பீரம் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய இடங்களுக்கு அது உங்களை கூட்டிகிட்டு போகும்னு வாழ்த்துறேன். நன்றி. முக்கியமாக நான் செலின் சார் இங்கே நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோட முதல் படம் தென்னீர் பருவ காட்டு படத்தோட கேமராமேன் ஒளிப்பதிவாளர் செழியன் அவர்கள் வாங்க.
ஆக்சுவலாக வந்து இந்த நான் சினிமா சான்ஸ் எடுக்க நிறைய பேசுவேன், அந்த உலக சினிமான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்னென்னு தெரியாது, என்ன அப்படின்னு சொல்லும்போது சார் வந்து விகடனில் எழுதிட்டு இருந்த உலக சினிமா பார்த்து நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற படம் பார்த்தேன் நான். அப்புறம் கலர் ஆஃப் பாரடைஸ். ஸோ இந்த படங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி படம்லாம் பார்த்தல. உலக சினிமானா இங்கிலீஷ் படம், அர்னால் படம் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன், அது மாதிரிலாம் பார்த்ததில்ல. அது மிகப்பெரிய அந்த அனுபவத்தை கொடுத்தது செல்லியன் சார் மூலமாக தான் நடந்தது. அண்ட் இன்னொன்று வந்து நான் தென்மேற்கு பருவக்காற்று பண்ணும்போது படம் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. என்னோட லெவல் ஆஃப் ஆக்டிங் வந்து ஒரு மீட்டர்லாம் இருக்கும். நான் என்னால் ஓவர் டூ பண்ணவே முடியாது, நான் அவ்வளோதான் பண்ணுவேன். அப்போது என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சொன்னாங்க, உனக்கு வரலடா, நடிப்பு வரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போய் சொன்ன முதல் அவர்கிட்ட தான் சொன்னேன், சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க சார், என்ன நிஜமாக ஓகே இல்லையா சார் அப்படின்னு கேட்டேன். அதை எதையும் கண்டுக்காதையா, உன்னோட மீட்டரில் இருந்தது ஆக்டிங்கு, இவங்க யாருக்கும் புரியல, கரெக்டாக பண்ணியிருந்தேன், அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை சரியாக பண்ணியிருந்தேன். நான் அது எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட்டையும் நம்பிக்கையும் கொடுத்தது. அந்த அவரோட ஃப்ரேமில் நான் ரொம்ப அழகாக இருந்தேன். அதுக்காக நான் நன்றி சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். நடிச்சிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், சேது உனக்கு வேறு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, வேறு ஏதாவது பண்ணியிருக்கேன்? இல்லை சார், நான் கூத்துப்பட்டியில் இருந்திருக்கேன் அப்படின்னு. இன்னொரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொன்னாப்புல, நான் நடிக்க வந்திருக்கு என் ஒய்ஃபுக்கு தெரியாது சார் அப்படின்னாப்புல. அது இப்போதான் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஷூட்டு போகும்போது என் ஒய்ஃபுக்கு தெரியாது. ஹீரோ நடிக்கும்போது அங்கே அதை வெளியே போயிருந்தாங்க, நான் போய் துணியை பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டேன், தெரியாது அவளுக்கு. ஸோ நான் ஷூட்டு முடிச்சுட்டு 35 நாள் கழிச்சு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவளுக்கு நான் ஒரு படம் ஹீரோவாக நடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அவளுக்கு பிடிக்காது நான் சினிமாவில் இருக்கிறது. எனக்கு ஆக்சுவலாக கரெக்டானு தெரில, ஞாபகம் இருக்கான்னு தெரில, நீயானால ஒரு தடவை ஆமாம் விஜய் சேதுபதி பார்ட்டிசிபேட் அப்படியா, அந்த டைம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நீயானா 2011 பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிக்கு அவர் வரதா இருந்தது, சீனு வம்சம் சார் தான் வரதா இருந்தது. அப்புறம் கடைசியாக சரி இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குடா, நான் போகிறேன், நீ எனக்கு போல போயிடுனேன். சரி, நான் அப்போது நல்லா ஊர் சுற்றிட்டு செம்ம டல்லாக இருந்தேன். சொல்லிட்டாரு சார், அவசரமாக ஒரு கடையில் போய் துணி எடுத்துகிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு அப்போ தான் வந்தேன். நான் வந்து உட்காந்தேன். சரி, எனக்கு அது மாதிரி பேசவும் வராது பெருசாக ஒன்றும். பார்த்தா எனக்கு நல்லா பேச சொல்லி டிவிலாம் குத்திங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், so good, best wishes. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்ட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். 2013ஆம் ஆண்டினுடைய விருதுகள் நீயா நானா சார்பாக வழங்கப்படக்கூடிய விருதுகளில் அடுத்த ஒரு முக்கியமான விருது. இந்த 2013ஆம் ஆண்டில் நீயா நானா யாரை சிறந்த மனிதராக மக்கள் முன்னால் அடையாளப்படுத்த விரும்புகிறது? இந்த மிக முக்கியமான விருதை வழங்குவதற்காக நல்லக்கண்ணு ஐயா அவர்களை இங்கே அன்போடு அழைக்கிறோம் உங்கள் சார்பாக. நல்லக்கண்ணையா கொடுக்க போற அந்த விருது யாருக்கு போகிறதுன்னு பார்க்கலாம். சிறந்த மனிதன். குடும்ப வருமானம் சராசரியாக 40,000. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பட்டதாரி. அடிப்படை வசதிகள், பொருளாதார மேம்பாடு. இந்தியாவின் மிகச்சிறந்த முன்மாதிரி கிராமமாக குத்தம்பாக்கம் இன்றைக்கு பாராட்டப்படுகிறது. இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்னு கேட்டா எங்க சார் தான்னு கிராமத்துல இருக்கிற எல்லாரும் ஒருத்தர கை காட்டுறாங்க. அவர் இளங்கோ ரங்கசாமி. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிராமத்தை பார்த்தோம்னா இது ஒரு மிகவும் பின்தங்கிய கிராமமாகவே இருந்தது. ரோடு வசதி, குடிநீர் வசதி, பள்ளிக்கூட வசதி இல்லாமல் ஒரு சமுதாய பிரச்சனைகளும் நிறைய இருந்தது. குறிப்பாக கள்ளச்சாராயம் அதிகமாக இருந்ததுனால ஆல்வேஸ் வயலன்ஸ் இருந்தது, பெண்களை அடிக்கிற தன்மை இருந்தது, குரூப் கிளாஸஸ், நிறைய தலித்துகளுக்கும் மற்றவர்களுக்கும் அடிக்கடி கிளாஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. சென்னையில விஞ்ஞானியா கை நிறைய சம்பளத்தோடு வேலை செய்த இளங்கோ தன் சொந்த கிராமம் இன்னும் வறுமையில் இருக்கிறத பார்த்து கிராமத்தை முன்னேற்றணுங்கிற கனவுல தன் வேலையை துறந்து இங்கேயே வந்து தங்கினாரு. 2 முறை பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெண்களுடைய வளர்ச்சிதான் குடிகார கணவர்களை திருத்தும், குழந்தைகள் நல்லா படிக்க தொடங்குவாங்க என்பதாலேயே சுய உதவி குழுக்கள் தன்னுடைய விஞ்ஞான அறிவு இதை வைத்து வெற்றிகரமாக சிறு தொழில்களை உருவாக்கினார். ஊஞ்சல் தையல் கற்றுக்கு தரீங்களா சாரு?
அதெல்லாம் நாங்கள் 10 ரூபாய் சம்பாரிச்சோம். அதுக்கு வந்து பிள்ளைங்களை படிக்க போட்டோம். இங்கு இது சாத்தியப்படும் போது மற்ற கிராமங்களில் ஏன் சாத்தியப்படுத்தக்கூடாது என்ற ஒரு ஜனநாயக ப்ரெஷரை, ஒரு டெமோக்ராட்டிக் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுன்றதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணேன். மிகச்சிறந்த முன்மாதிரி கிராமத்தை உருவாக்கி இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களையும் முன்னேற்ற முடியுங்கிற நம்பிக்கையை உண்டாக்கியதற்காக இளங்கோ ரங்கசாமிக்கு 2013ஆம் ஆண்டின் சிறந்த மனிதர் விருதினை அளிப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. திரு இளங்கோ ரங்கசாமி அவர்கள். காந்தி கொஞ்சம், ஜேசி குமரப்பா கொஞ்சம், அவர் படித்த டெக்னாலஜி கொஞ்சமாக சேர்ந்து ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கி இருக்கிறார். சமூகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய அறிவியலை மிகச்சரியாக பயன்படுத்திய இந்த மனிதரை இந்த 2013ஆம் ஆண்டின் சிறந்த மனிதராக அறிமுகப்படுத்துவதில், அடையாளப்படுத்துவதில் உண்மையிலேயே நீயா நானா மிகவும் பெருமைப்படுகிறது, சந்தோஷப்படுகிறது. கிராமங்கள் ரொம்ப வலுவானவை. உண்மையிலே நகரங்கள் தான் பலவீனமானவை. அங்கே அறிவு இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் கிராமங்களில் அரிசி இருக்கிறது, சோறு இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, காய்கறி இருக்கிறது, மாடு, ஆடு, மாடு, பால் எல்லாமே இருக்கிறது. ஆனால் கிராமங்களைத்தான் நாம் பலவீனமாக முன்னிறுத்தியிருக்கிறோம். கிராமத்து மக்கள் தான் கையேந்திகளாக காண்பிக்கப்படுகிறார்கள். இதை ரிவர்ட் பண்ணணும். இந்த சிந்தனையை மாற்றி இந்த நாட்டின் வலிமையே கிராமங்கள் தான். நாம் எல்லாம் சொல்லி பார்க்குறோம், இந்தியா பொருளாதாரத்தில் சிக்கிட்டு தவிக்குது, கடனில் முழிக்குது. ஆனால் இந்தியாவில் பசி இல்லை. இதுக்கு காரணம் என்ன? கிராமத்து மக்கள் தான். கிராமங்களில் இருக்கும் அரிசி தான், கிராமங்களில் இருக்கும் நெல் தான், கிராமங்களில் இருக்கும் பால் தான். அப்போ அவங்கள பலவீனமாக முன்னிலைப்படுத்தி அதை காட்டுறத அந்த கிராமத்து மக்களுக்கே புரியலை. அதனால் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒவ்வொரு கிராமத்தையும் வலுவானவர்கள் என்று அவர்களை புரிய வைத்து, அங்கிருக்கும் ரிசோர்ஸஸையே பயன்படுத்தி, அங்கிருக்கும் மக்களை பயன்படுத்தி, தற்சார்புடைய கிராமங்கள், அவர்கள் தற்சார்புடையவர்கள் ஆனால் பாவப்பட்டவர்களாக காண்பிக்கப்படுகிறார்கள். தற்சார்புடையவர்கள் என்று அவரை புரிய வைத்து கிராமங்கள் எழுந்து நிற்குமேயானால் இந்தியாவின் தலையெழுத்து 10 ஆண்டுகளிலே புரட்டி போடப்படும். எங்கோ போய் போராடுவதை விட சொந்த கிராமத்தில் மாற்றி பார்ப்போம் என்று ஒரு 10 ஆண்டுகள் போராட்டத்தில் இந்த கிராமம்லாம் சாதாரண கிராமங்கள் அல்ல, கருப்பு கிராமங்கள்னு சொல்லுவாங்க, பிளாக் ஸ்பாட் வில்லேஜஸ். அதையே மாற்ற முடிந்து அதில் கிடைத்த அனுபவத்தின் மூலமாக இங்கு சாத்தியப்படும் போது மற்ற இடங்களில் ஏன் முடியாது என்று தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 700-750 பஞ்சாயத்துகளில் நான் நெட்வொர்க் பண்ணி வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்தியா முழுக்க 2,70,000 பஞ்சாயத்துகள் இருக்கிறது. அதில் ஒரு 10% பஞ்சாயத்து, ஒரு 20,000 பஞ்சாயத்து எழுந்து நிற்குமே. ஆனால் இந்தியா எழுந்து நிற்பதை யாரும் தடுக்க முடியாது. அதற்காகத்தான் எங்கேயாவது செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. குத்தம்பாக்கம் அதில் ஒன்று. பொறியாளர் இளங்கோ அவர்கள் தன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி தான் வாழ்ந்த கிராமத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று தொடர்ந்து பாடுபட்டு அதற்கான விருதையும் இந்த விஜய் டிவியின் சார்பில் கொடுக்கப்படுவதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் இன்று கிட்டத்தட்ட 6 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கிராம பொருளாதாரம் அழிந்து வரக்கூடிய நிலையில் இப்படி 1-2 கிராமங்களை இவர் முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்திருப்பது எடுத்துக்காட்டாக இருக்கிறது, நம்பிக்கை அளிக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை அவ்வளவு சீக்கிரத்தில் வளரும் என்று விரிவடையும் என்ற நிலை சூழ்நிலையில் இந்தியாவில் இல்லை. அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் உற்பத்தி செய்தாலும் அந்த உற்பத்திக்கான கட்டுப்படியான விலை கிடையாது. இயற்கை என்பது இயற்கையின்றி வைத்துத்தான் விவசாயத்தை பெருக்க வேண்டும். இயற்கை பொய்த்து விட்டால் விவசாயம் செய்ய முடியாது. அங்கே அதே நேரத்தில் வேலையில்லா திண்டாட்டமும் நகரத்தில் உள்ள வசதிகள் கிராமத்துக்கு கிடையாது. அப்படி ஏராளமான கிராமங்கள் இருக்கிறது என்பதை நிறைவேற்றி கொண்டு அந்த நேரத்தில் இளங்கோ அவர்கள் தான் பிறந்த ஊரில் இவ்வளவு முயற்சி எடுப்பதற்கு பாராட்டுக்குரியது. அவரை பாராட்டி விஜய் டிவியின் சார்பிலும் விருது கொடுப்பதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளங்கோ என்னுடைய ஒரு 10 ஆண்டு கால நண்பர். அவர் இந்தியாவினுடைய ஜனநாயகம் இந்த கிராஸ் ரூட்ஸ்னு சொல்கிறோம் பாருங்கள், அடித்தட்டுகளில் வேலை செய்து அது வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்த ஒரு மனிதர். இன்றைக்கி தில்லியினுடைய முதல்வராக இருக்கிற
ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் சுராஜ் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். சுராஜ் என்கின்ற புஸ்தகத்தில் இளங்கோவை பற்றி ஒன்று எழுதியிருக்கார். அதில் வந்து இப்போ குத்தம்பாக்கத்தில் போய் நம்ம குப்பையெல்லாம் கொட்ட போகிறோன்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த முடிவு எடுப்பதற்கு முன்னால் இவர்களை எல்லாம் கலந்து ஆலோசித்தார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்காரு. இளங்கோவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால் வந்து மிகப்பெரிய சவால். அதாவது கிராமங்களை முன்னேற்றுவது என்கின்ற ஒரு புறத்தில் வந்து நகரங்களை சுத்தப்படுத்துவது என்று சொல்லி அவங்க ஊரில் போய் நம்ம சென்னை நகரத்தினுடைய குப்பைகளை கொட்ட போகிறோம். அதை எதிர்த்து ஒரு பெரிய போருக்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த போரில் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. நல்ல கண்ணையாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பெரிய அளவுக்கு கௌரவப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து எங்களுக்கு உண்மையிலே பெரிய பெருமை, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப நன்றி. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் மிகச்சிறந்த மனிதர்கள் அல்லது நாம் யாரையெல்லாம் அடையாளப்படுத்தணும்னு ஆசைப்படுறோமோ அவங்கள இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து தொடங்கி இந்த வருஷம் முதல் முறையாக நியான் அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நேரடியாக சம்மந்தப்பட்டவர்களை அழைத்து இந்த விருதுகளை கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தணும் அல்லது அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது. உண்மையிலேயே மனதுக்கு நெருக்கமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த 2014 தொடங்கும் இந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இதுக்கான யாட்சிக்கா நான் ஏற்கனவே சொன்னபடி ஃப்ரீக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கக்கூடிய மனிதர்கள், மிகச்சிறந்த மிகப்பெரிய மனிதர்கள் என்று ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவர்கள் மட்டும் அல்லாது இவர்களையெல்லாம் கவனிக்கணும். இந்த சமூகம் நம்ம யாரையெல்லாம் நம்புகிறோமோ அவங்களையெல்லாம் கூட இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து இப்படியான ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறோம். இது ஒவ்வொரு வருடமும் இன்னும் பல பரிமாணங்களுக்கு மேலே உயரம் போகும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விருது வாங்கியவர்களுக்கும் அந்த விருதுகளை கொடுப்பதற்காக ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்து அவங்கள கௌரவப்படுத்தி எங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி பாராட்டுகள் தெரிவித்த எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் விருதுகள் பெற்றவர்களுக்கும் நீயா நானா டீமோட சார்பாகவும் விஜய் டிவியின் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.